நான் ஊடகத்திலே பார்த்தவரை இன்றைக்கு நேரில் பார்க்கின்ற வாய்ப்பு வழங்கிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலக்கிய செயலாளர் காரை செல்வராஜ் அவர்களே, அனைத்தை அவர்கள் எந்த இதழை நடத்தினாரோ அந்த சிந்தனையாளர் இதழுக்கு ஆசிரியர்களாக இருக்கின்ற அருமை தோழர் பச்சைமொழி அவர்களே, முற்போக்கு இயக்கங்களை சேர்ந்த பல்வேறு அமைப்புகளின் தோழர்களே, அருமை பெருமர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த இயக்கம் பாடுபட்டதோ அந்த இயக்கத்தை போட்டுக்கொண்ட சமூகம் மக்களை மேம்படுத்த, சமூகத்தை மேம்படுத்த இழப்பை எதிர்கொண்டு உழைப்பை வழங்கிய மாமனிதர்களை எந்த சமூகம் போற்றுகின்றதோ அந்த சமூகம் அங்கேதான் சமூகத்தை உயர்த்துகின்ற இயக்கங்கள் ஊக்கமுடையும் மாமனிதர்கள் வற்றால் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். அதற்காகத்தான் இந்த விழா. தாம்பரம் சிந்தனை கூடத்தின் சார்பில் ஏறத்தாழ 3 மாத கால உழைப்பு அன்பு தோழர் துறை மணிவண்ணன் அவர்கள் எங்களுக்கு பயணச்சீட்டு அனுப்பி 2 மாதம் ஆகிறது. இந்த விழாவை நடத்துவதற்காக மிக பெரும் முயற்சியிலே நம்முடைய நல்ல தோழர்களை இணைத்துக் கொண்டு இந்த 3 விழாவை சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழாவாக, புத்தமிழ் அறிஞர் கலைஞர்களுடைய 100ஆண்டு விழாவாக, எந்த தாம்பரத்தில் 25 ஆண்டுகள் வாழ்ந்தாரோ, எந்த தாம்பரத்தில் தன்னுடைய இறுதி ஊர்வலத்தை நடத்தினாரோ, எந்த தாம்பரத்தில் இருந்தபடி தன்னுடைய உடலை மருத்துவமனைக்கு அனுப்புவதற்கு இசைந்தாரோ அந்த அனுமத்தையா அவர்களுடைய 100ஆண்டை நடத்துகின்ற பெருமுயற்சியை நிறைவேற்றி இருக்கின்றார். இயக்கங்களை மறவாத வரை, சமூகத்துக்கு பாடுபட்ட மாமனிதர்களை மறவாத வரை இந்த சமூகத்திலே மாமனிதர்கள் உருவாகிக் கொண்டே இருப்பார்கள். இயக்கங்கள் ஊக்கம் பெற்று உடைத்துக் கொண்டே இருக்கும். அதற்காகத்தான் இந்த விழா 4வது மாடியிலே நடக்கின்ற விழா. இந்த விழாவின் மூலம் பெறுகின்ற வளர்ச்சி இங்கே இளைஞர்கள் வந்தார்கள். எங்களுக்கெல்லாம் கருப்பு ஆடை இணைத்தார்கள். இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பெருமக்களும் ஒவ்வொரு வகையான சிந்தனையோடு இங்கே வந்திருக்கிறார்கள். வந்திருக்கின்ற பெருமக்கள் இந்த விழா முடிந்து செல்லுகின்ற பொழுது ஏந்தி செல்லுகின்ற உணர்வு வேறு மாதிரியாகத்தான் இருக்கும் என்பது ஐயமில்லை. மிகச் சிறப்பான ஒரு எழுச்சி உரையை வழங்கியிருக்கிற நம்முடைய செந்திலதிபன் அவர்களும் சரி, ஆரை செல்வராஜ் அவர்களும் சரி, ஆனை பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய தந்தையார் முடிவுடைய கண்ணீர் தொகுப்பு அமர்ந்திருக்கிற காட்சி ஒருத்தரம் அவருக்கு அருகிலே எடுத்த முயற்சி வீண்போகவில்லை என்ற மனநிறைவோடு வீட்டிருக்கின்ற துறை மணிவண்ணன் அவர்கள் ஒரு புறம். நாமெல்லாம் இங்கே ஓரத்தில் இறந்திருக்காமல் கொஞ்சம் முன்னே வந்தால் இன்னும் இந்த அவை சிறக்கும். இந்த விழா நெஞ்சோடு நெஞ்சு புறப்பாடுகின்ற விழா, நமக்காக பாடுபட்ட பெருமக்களை நிர்வகிக்கின்ற விழா. அப்படி நினைக்கின்ற தேவை என்ன, எதற்காக அவர்களை நினைக்க வேண்டும், ஏமாத்தான் இருக்கிறது. இந்த சுயமரியாதை இயக்கத்திற்கு போராட்டாகிவிட்டதா? நான் பார்த்த பழைய பேச்சை கேட்டு வியந்த முத்தமிழறிஞர் கலைஞர்களுக்கு 100 ஆண்டு காலம் நிறைவடைந்து விட்டதா? இதே தாம்பரத்திலே வீதிகளை கண்டு உணவகங்களிலே, வீட்டின் ஓரத்திலே, நகர பேருந்துகளிலே பார்த்து நாமே கண்டு காணாமல் சென்ற அந்த அனுபவத்தை ஐயா அவர்களுக்கு இப்பொழுது 100ஆண்டு விழாவை இந்திய துணைக்கண்டம் முழுவதும், ஏன் இந்திய துணைக்கண்டம் கடந்தும் கூட, கடல் கடந்தும் கூட நடத்தி கொண்டிருக்கிறதா என்றெல்லாம் வியக்க வைக்கின்ற ஒரு சூழல்தான் இந்த ஆண்டு கடந்து கொண்டிருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு இது 100ஆண்டு நிறைவு விழா, ஆனந்தவர்களுக்கு இது 100ஆண்டு தொடக்க விழா, சுயமரியாதை இயக்கத்திற்கு இது 100ஆண்டு நிறைவு விழா என்று சொல்லலாம், தொடக்க விழா என்று சொல்லலாம். ரெண்டும் இணைந்த ஒரு புதுமையான விழா. இந்த தாம்பரத்தில் தான் பெரியாரவர்கள் தன்னுடைய பெயரிலே ஒரு நகர், இந்த விடுதி இருக்கிறது என்ற நகர் தான். மேற்கு தாம்பரத்திலே பெரியார் நகரிலே கக்கன் தெருவிலே நாம் கூடியிருக்கிறோம். பெரியார் நகர் முதல் முறையாய் தமிழ்நாடு சந்தித்தது இந்த தாம்பரத்தில் தான். என்னுடைய வேலையில் ஒரு நகராய் பெரியாரை பார்த்து வியந்தது இந்த தாம்பரத்தினுடைய பெரியார் நகரை தான். என்னுடைய சட்டமன்ற உறுப்பினராகட்டும், எல்லாரும் அவர்கள் தான், மற்ற உள்ளாட்சி பெருமக்களாகட்டும்,
அந்த பெரியார் அதற்கான வளைவை மறுபடியும் தைக்க வேண்டும். அது வரலாற்று பெருமிதம் தருகின்ற வளைவு, வரலாற்றை விடைபடுத்துகின்ற ஒரு பெயர். பெரியார் நகர் என்பதை இந்த நாடு முதல் முறையாக பார்த்தது இந்த தாம்பரத்தின் மயிலாகத்தான். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பற்றி பேசுகிறோம், 3 ஆண்டுகளாக இருக்கிறோம். என்னை வழிநடத்துவது 2 தான் என்று சொன்னவர் கலைஞர் அவர்கள். என்னென்ன 2? என்னுடைய மெசேஜை பாருங்கள் தெரியும். 1, 1929ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாடு செங்கல்பட்டில் நடந்தது. அந்த மாநாட்டினுடைய தீர்மானங்கள். இன்னொன்று, அவற்றை நிறைவேற்றுவது எப்படி என்று எனக்கு வழிகாட்டுகின்ற வாழ்ந்தோர் பெருந்தலைமுடைய ஆளுநரை உடைமை நிர்வாக நடைமுறை. இந்த 2ம் தான் எனக்கு வழிகாட்டுகின்றது என்று சொன்னார். 1929 செங்கல்பட்டு மாநாடு சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாடு தொடங்கியது எங்கே? தாம்பரத்தில். மாநாடு தொடங்கியது தாம்பரத்தில். செங்கல்பட்டுக்கு ஊர்வலம் சென்றடைந்து விட்டது. சென்றடைந்த பிறகு ஊர்வலம் முடியவில்லை, இங்கே தாம்பரத்திலேயே இருக்கிறது. 29ஆம் ஆண்டிலேயே இயக்கம் தொடங்கிய 3 ஆண்டுகளிலேயே ஏற்பட்ட வளர்ச்சியை இந்த சுயமரியாதை இயக்கம் பெற்றிருக்கிறது என்று பாருங்கள். தாம்பரத்தில் தொடங்கிய ஊர்வலம் தாம்பரத்தில் முடியாமல் இருக்கின்ற பொழுதே செங்கல்பட்டு சென்றடைந்து விட்டது. 2 நாள் மாநாடு. மாநாட்டுக்கு யாரெல்லாம் வர வேண்டும்? கணவனை இழந்தவர்கள் வாருங்கள், விபச்சாரிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் வாருங்கள், ஆண்மை இல்லாமல் தனித்திருப்பவர்கள் வாருங்கள். எவருக்கு வரும் இந்த துணிச்சல்? அதனால்தான் அவர் பெரியார் இங்கே திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் அறிஞர் அண்ணாவுடைய 100ஆண்டு நடந்த பொழுது அப்பொழுது வந்தேன். அந்த தாமரத்திற்கு மறுபடியும் இந்த 30 மடங்களுக்கு வந்தவர்களும் ஆணைப்படி செல்வம் மற்ற தொடர்பு ஏற்படுத்தி வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. காரணம், ஆணையம் தோழர்களுடைய இறுதி ஊர்வலம் நடந்த, இறுதி அடக்கம் நடந்த, அவருடைய இறுதி வாழ்வு 96 ஆண்டு கால வாழ்விலே இறுதியிலே ஒரு 28 ஆண்டுகள் வாழ்ந்த மண் இந்த தாம்பரம் மண். அந்த மண்ணை மிதிக்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி, ஒரு மனநிறைவு. அவருடைய பெருமைகளை பேசுவது என்பது இன்னும் கூட மனநிறைவு. நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அங்கீகனாதபடி எங்கு இருக்கிற சர்வசக்தியான கடவுளை கூட இங்கே இருக்கிறார் சாமி, இங்கே இருக்கிறார் கடவுள் என்று சொல்வதற்காக 5 வேளை பூஜை நடத்திக் கொண்டே இருப்பார்கள். சின்ன மணி பெரிய மணி என்று மாற்றி மாற்றி மணி அடித்துக் கொண்டே இருப்பார்கள். கடவுளை கூட நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. நமக்காக பாடப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தை, நமக்காக பாடப்பட்ட முத்தமிழறிஞர் கலைஞர்களை, நமக்காக உழைத்து தன்னுடைய பெருமையை பெயரை கொஞ்சம் கூட வெளிப்படுத்திக் கொடுத்தாங்க அன்பு தோழர் அழைத்தவர்களை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். சிந்தனை கூட வந்தபடி செய்கிறது. பாரதிதாசன் பாடிய பாடலைத்தான் நான் சொன்னேன். நன்றிக்கு வாழ்ந்த வேண்டும், வர வேண்டும், தர வேண்டும். நம் ஞான பெரியார். அவர் தாம்பர பெரியார் அல்ல, தமிழ்நாட்டு பெரியார் அல்ல, இந்திய பெரியார் அல்ல, உலக பெரியார். இன்றைக்கு உலகமே ஒப்புக்கொள்கிறது. ஆசியாவின் நடத்தக்கூடிய தீர்க்கதரிசியும் யுனெஸ்கோ வழங்கியது 1970 பெரியார் இருக்கின்ற பொழுதே வழங்கியதுதான். ஞான பெரியார், உலக பெரியார். அந்த உலக பெரியார் உருவாக்கிய இயக்கம் பெயரை வியப்பான உலகத்தில் எங்குமே இல்லாத மரியாதை என்பது கொண்டே தவிர சுயமரியாதை என்பது ஒன்று உண்டா? நமக்கு சுயமரியாதை இல்லை. உலகத்திலே இல்லாத சித்திரமான ஏற்பாடெல்லாம் இருக்கின்றவன் இந்த மண் தான் என்பது இந்த அரங்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு கூட எத்தனை பேருக்கு தெரியும் என்பது வியப்புத்தான். நமக்கெல்லாம் திருமணம் செய்கின்ற உரிமை இல்லை, வீதியில் நடக்கின்ற உரிமை இல்லை, வேறொரு உரிமை தொடுகின்ற உரிமை இல்லை, இறந்து போனால் சடங்கு செய்கின்ற உரிமை இல்லை, சொர்க்கத்துக்கு செல்லுகின்ற உரிமை இல்லவே இல்லை. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுகின்ற உரிமை இல்லை, விரும்பிய பெண்ணை மனம் செய்து கொள்கின்ற உரிமை இல்லை, விரும்பிய படிப்பை படிக்கின்ற வாய்ப்பு உரிமை இல்லை. இத்தனை உரிமையும் மறுக்கப்பட்டவர்கள் நாம். அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டவர்கள் நாம். சாமி சரி, ஆமாங்க சாமி, கும்பிடுங்க சாமி என்று சொல்லப்படுகிறவர்கள். சாமி கும்பிட்டவர்கள் நாம் தான். சராசரி மனிதனை கும்பிடுற சாமி என்று சொல்லவர்கள் நாம் தான். மேலே துண்டை என்று கேட்டபொழுது உடனே துண்டை எடுத்து கை கம்பெட்டையில சுருக்கிக் கொண்டவர்களும் நாம் தான். இடுப்பிலே கட்டி கொண்டவர்களும் நாம் தான்.
சூத்திரனுக்கு சடங்கு செய்யும் உரிமை இல்லை என்பதை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்கின்ற பொழுது உடம்புலே ஒரு குழுவும் போட்டுவிட்டு பிறகுதான் மந்திரம் சொல்வார் புரோகிதர் என்றும் நடக்கின்ற காட்சி. கருமாறு நடக்கின்ற பொழுது கூட புரோகிதர் குற்றமாறுகளை உடம்புலே ஒரு குழுவை போட்டுவிட்டு சடங்கு செய்யும் உரிமை சூத்திரனுக்கு இல்லை. உடம்புலே ஒரு குழுவும் போல ஒரு நூலை போட்டுவிட்டு பிறகுதான் சடங்கு செய்ய அனுமதிப்பார்கள். ஐயா ஆமா என்று தலையாட்டுகின்றார். காரணம் சூத்திரனுக்கு அது இல்லை. சூத்திரனுக்கு மோட்சம் செல்லும் உரிமையும் இல்லை. இப்படிதான் சொல்றீங்க, மோட்சம் செல்லுகிற உரிமை இல்லையா? நமக்கு மோட்சமே கிடையாது, நமக்கு இல்லை. ஆனால் பக்தருக்கு இருக்கிறதே, பக்தியை பரப்புகின்ற ஆயுதங்களுக்கு இருக்கிறதே, ஆயுதங்களுக்காக மோட்சம் செல்லும் உரிமை இருக்கிறதா? எல்லாவற்றையும் சற்று கூர்ந்து பார்க்க வேண்டும். கூர்ந்து பார்க்கிற பொழுதுதான் உண்மை தெரியும். சங்கராச்சாரி இயற்கையினால் இறந்தார். ஆனால் செய்தித்தார்கள் எப்படி போட்டன? சங்கராச்சாரி முக்தி அடைந்தார், குன்றக்குடியடிகளால் இறந்தார். செய்தித்தார்கள் எப்படி செய்தி போட்டன? குன்றக்குடியடிகளால் காலமானார். நாங்கள் இருக்கிற கோவை, எங்களை கோவையிலே இருந்து அழைக்கின்ற வாய்ப்பை பெருமுயற்சி எடுத்துக்கொண்டோம் நம்முடைய துரை மணிவண்ணன் அவர்கள். எங்கள் கோவையில் இருக்கின்றது 2 படம். ஒரு படத்தினுடைய மடாதிபதி சுந்தரசாமிகள் அவர் காலம்தான். ஆனால் கோயிலாக சேர்ந்து உடம்புக்கு அவரால் காசு வாங்கி கொடுக்க முடிஞ்சே தவிர உடம்புக்கு நடக்கிற பொழுது மேலே ஏறி ஒரு குடம் தண்ணி ஒரு கை தண்ணீர் கூட ஊற்றுகிற தகுதி இல்லை, வாய்ப்பு இல்லை, வரவே இல்லை. அவர் செத்தார், இறந்தார். செய்தித்தாளிலே வந்தது சுந்தரசாமிகள் காலமானார். இன்னொரு படம் இருக்கிறது, அதுக்கு சூத்திர படம் தான், பேரும் படம். அதிலே வருகின்ற பொழுது கூட பேரூர் மடாதிபதி காலமானார். சில பத்திரிகைகள் இயற்கையினார். ஏன் சங்கராச்சாரி மட்டும் முக்தி அடைந்தார், இவர்கள் எல்லாம் ஏன் முக்தி அடையவில்லை? அவர் பிராமணர், அதனால் அவர் முக்தி அடைந்தார். இவா சூத்ரா, அதனால் இவர் காலமாவா? இயற்கை இதுவா? முக்தி 2 பேரும் ஆதினம் தானே, 2 பேரும் கடவுளே படித்தவர்கள் தானே. இவர்களும் காவிதானே கொடுத்துக்கிறார்கள். என்னதான் செய்தாலும் சூத்திரம் தான். அடக்கமான பிறகு கூட நம்முடைய மடாதிபதிகள் அடக்கமானார். கடவுள் செய்தால் சங்கராச்சாரியார் பிருந்தாவனம் புகுந்தார். சாகல பிருந்தாவனம் சொற்களுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். இதை மாற்றுவதற்குத்தான் சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கிய பெரியார் சொற்களுக்குள்ளே அனைத்தையும் வைத்தார். பின்தங்கிய வகுப்பு, பிற்பட்ட வகுப்பு, பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பெரியார். நாங்களாக பின்தங்கவில்லை, நாங்களாக பிற்படவில்லை, பிற்படுத்தப்பட்டோர் நாங்கள். யார் கேளுங்க, அதற்காக சொல். நாங்கள் தாழ்ந்தோர் அல்ல, தாழ்த்தப்பட்டோர். யாரா கேளுங்க. இன்றைய முதலமைச்சர் அவர்களுக்கு அப்படித்தான். நேற்று வரை எல்லாம் மத்திய சொன்னார்கள். ஒரு சூழலை தூக்கி போட்டால் ஒன்றிய அரசு அனுப்பலாம். ஐயோ மத்திய அரசு இது அடிச்சுக்கிறார், நல்லா அடிச்சுக்கிறார். இது ஒன்றிய அரசு சட்டத்திலே கொடுத்துருக்கிறார். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் கொடுத்துருக்கிறார். அங்கே ஒன்றும் ஸ்டேட் தான் கொடுக்கல, யூனியன் தான், ஒன்றியம் தான். ஒன்றியம் என்ற சொல்லி உருவாக்கி கொடுத்தது யார்? எந்த தமிழகம் இல்லை. தமிழக கையில் சுயமரியாதை இப்பதானே ஏதோ கொஞ்சம் வந்திருக்கு நமக்கு. யூனியன் எல்லாம் அமைத்திருப்போம். ஆனால் ரஷ்ய நாட்டிலே நான் சோவியத் யூனியன் என்று வந்த பொழுது அங்கே தமிழ் படித்த ஒரு ரஷ்ய நாட்டுக்காரன், தமிழ் படித்த ரஷ்ய நாட்டுக்காரன் ரோதின் அவர் பெயர். இடத்தில் இருக்கிற 7000 மொழிகளே மிக தொன்மையான மொழி தமிழ். தமிழ் எனக்குரிய மொழியாக எல்லாம் போய்விட்டதே. அவன் வருகிறான். உலகத்திலே இருக்கின்ற 8 செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ், அதிலேயே இடம்பெற்றிருக்கிற 8 மொழிகள் ஒன்றாக இடம்பெற்றிருக்கிற மொழி தமிழ். அந்த மொழி என்னுடைய மொழியா இல்லாமல் போய்விட்டதே. இருக்கிறார் தயாரசாமி அவர்களுடைய அன்பு வைத்த புகழேந்தி வளர்ப்பவர் பெருமக்கள், இந்த மொழித்துறையில் ஆழமான முனைவர் பட்டம் பெற்ற பெருமக்களே இருக்கிறார். நிகழ்ச்சியில் தான் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் ஒரே முனைவர், வரவேற்புரை வழங்கிய ஒரு முனைவர். அவர்களை கேட்டால் இந்த விளக்கமாக சொல்வார்கள். அந்த பட்டியல்களை என்னுடைய மொழி இல்லையே என்று வருந்திய அந்த ரஷ்ய நாட்டுக்காரர் போது தமிழை படித்தார். நான் தமிழனா பிறக்காவிட்டால் தமிழனாக இறக்க விரும்புகிறேன், பெயரை மாற்றிக் கொண்டார் செர்பியன். நான் சொன்னோம், நீ ரஷ்ய நாட்டுக்காரன் என்று தெரிய வேண்டும், அதனால் வைத்துக்கொள் ரோதின் செர்பியன் என்று அப்படியே வைத்துக் கொண்டார். ரோதின் செர்பியன் அவர்தான் மாற்றினார்.
சோவியத் யூனியன், சோவியத் ஒன்றியம். ஒன்றியம் என்ற சொல்லை கொடுத்தது யார்? இந்த விழாவை கேட்டால் விடை வருமா? ரஷ்ய நாட்டுக்காரன் கொடுத்தா, ருபதில் செம்பியன் கொடுத்தா, அவர்தான் சோவியத் ஒன்றியம் என்ற சொல்லை வடிவமைத்து கொடுத்தவர். இனி பிடித்துக் கொள்வார் நம்முடைய காரிசல்வர் கொடுத்தார் கேட்டார். அதை கொடுத்து கொண்டார் நம்முடைய முதலமைச்சர். ஒன்றிய அரசு அணுகுகிறார்கள். இன்றைக்கு தேவநாயகன் இடத்துல இருக்கிற ரூபாய் இல்லை, நிதிநிலை அறிக்கையில வந்துருச்சு, தமிழ்ல ரூ போட்டாச்சு, இரவு அழுதான். ஏன் எடுத்தீங்க? தேவநாயகியை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, அதனால் எடுத்தோம். போ, தேவநாயகி இடத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அதனால் நாங்கள் பின்பற்றுவதும் இல்லை, நடைமுறைப்படுத்துவதற்கு இனி வாய்ப்பே இல்லை. போ, இப்பதான் எடுத்துக்கிறோம். அடுத்து வருவார் உடனே நீ என்ன கொள்கை வைத்திருக்கிறாய்? இந்தியாவிலே உள்ள எல்லா பணிகளையும் தேவநாயகி இடத்துல எழுத வேண்டும் என்பதுதான் பாஜகவின் கொள்கை, RSSின் கொள்கை. இன்றைக்கு பல மொழிகள் தேவநாயகி இடத்திலேதான். இந்தியாவில் இருக்கின்ற 7 மொழிகள் இடம்பெற்றிருப்பது தேவநாயகி இடத்தில். நீங்கள் பார்த்தால் அது இந்தி போலவே தெரியும், ஆனால் அது இந்தி அல்ல. அதை படித்து பார்க்கின்ற பொழுது வெவ்வேறு வகையான சொற்களாக இருக்கும், வெவ்வேறு வகையான பொருளாக இருக்கும். இந்தியாவில் இருக்கின்ற 8வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கிற 22 மொழிகளையும் தேவநாயகி இடத்தில் எழுத வேண்டும் என்பதுதான் பாஜக அரசின் கொள்கை. நம்முடைய மக்களுக்கு தெரியல, தெரியாதனாலேதான் அவன் அப்பாவே இருக்கிறான். மேம்படுத்த வேண்டியது நம்முடையது. மக்களை நாம் காயப்படுத்தக்கூடாது, மக்களை நாம் குற்றம் சொல்லக்கூடாது, மக்களை நாம் மேம்படுத்த வேண்டும். அவர் சொல்லுகிறார் என்றால் அவர்களுக்கு ஒரு வரலாறு இல்லை, 100 ஆண்டு கால வரலாறுடையவர்கள் தான். யாரோ சில மனிதர்கள் பேரை, இயக்குநர்கள் பேரை, யாரோ அந்நியமான சிலர்களை பேரை அவர்களுடைய இழிவுபடுத்துகிறார்கள் என்றிடம் வருத்தப்படுவதற்கு என்ன இருக்கிறது? 100 ஆண்டு கால வரலாறை சொல்லுகின்ற தகுதி நமக்கு மட்டும்தான் இருக்கிறது. 100 ஆண்டு கால சாதனைகளை சொல்லுகின்ற வரலாறு நமக்கு மட்டும்தான் இருக்கிறது. அவற்றை நாம் சொல்ல வேண்டும். அவர்கள் என்று சொல்வதற்கு பதிலாய்தான் இன்றைக்கு ஜி என்று சொல்லுகின்ற அளவுக்கு போய்விட்டார். நாங்கள் ஜி பங்கஜி என்று சொல்லுகின்ற பொழுது அறியாமையே நான் சொல்லுகிறார். இந்திய தாய் என்பதை கூட மாதா என்கிறார். அவருடைய மொழியை அவர் புகுத்துகின்ற பொழுது அதனுடைய காரணத்தை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். யாருடைய பண்பாடு தாழ்த்தப்படுகிறதோ அவர்களுக்குத்தான் அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும், அதிகாரத்தில் இடம் கிடைக்கும். உனக்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்றால் உங்களுடைய பண்பாட்டை பரப்பு. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடையை வந்து விட்டோம், விடமறுப்பதற்கு அழைக்க சென்றார் நம்முடைய உரைக்கிடம் அவர்கள், துறை மணிவண்ணன் அவர்கள் காலையில் அழைத்து சென்றார். இங்கே போனால் சுயசேவை எழுதியிருக்கிறார்கள். நாங்கள் என்னங்க என்னாச்சுங்க, எல்லாம் மேசைக்கு தானே வரும், நாளைக்கு தானே வரும், 2 இட்லி 1 தோசை வராது, நான் தான் வாங்கிட்டு வரணும். அவரே வரிசையில் இருந்து அந்த ஒரு சாலைக்கான வந்தார் நினைக்கிறேன், விவசாயிகள் இருந்து வாங்கி கொண்டு வருகிறார்கள். ஏன் காங்கிரசுக்கு இப்படி வரவில்லை? காங்கிரசுக்கு தமிழ்நாட்டுக்கு வடநாட்டுக்காரர்கள் கோழிப்பட்டியை கொண்டு போய்விட்டார்கள். அவர்கள் போய்விட்டதனால் எப்பொழுது நம்ம சேர்ந்திருக்கிறோம். வேலை செய்ய இல்லை, அதிலே தவறில்லை. அவருடைய பண்பாடு கோழி கொண்டாடுவது, அவருடைய பண்பாடு ரக்ஷாபந்தன் கொண்டாடுவது, நாம் கொண்டாடுவதுதான் அவனுடைய பண்பாட்டை ஏற்றுக்கொள்ளுகின்ற பண்பாட்டு அடிமைத்தனத்தை சுமப்பது. உன் பண்பாட்டை நீ வைத்துக்கொள், உன் முறையை வைத்துக்கொள். தாம்பரத்தில் தமிழ்நாட்டில் இங்கே வந்து நான் கோடை கொண்டாடுகிறேன் என்பதும், நம்முடைய தமிழ்நாட்டு குழந்தைகளை இளைஞர்களை ஹேப்பி கோடி சொல்ல வைப்பதும், அதை விட குழந்தைகளை நம்பிவிட்டு பெண்களுக்கு நீ நான் தங்கச்சியா, நான் தான் அண்ணனா, கட்டுவனா, ரக்ஷா பந்தன் கைவிடு என்று அரமணா பிடிச்சு சுத்திக்கிறான். அண்ணா கொடுப்பா அப்படி ரக்ஷா பந்தன். அவனுடைய பண்பாட்டை பரப்புவதற்கு நாம் அனுமதித்தால் அதிகாரம் பண்பையில் போய்விடும். என்னுடைய பொங்கலை நீ கொண்டாடும், நம்முடைய பண்பாட்டை நீ கொண்டாடு. அதற்கு பிறகு உன்னுடைய பண்பாட்டை நாங்கள் எப்படி கொண்டாடுவதை ஏற்பதா வேண்டாமா என்று முடிவெடுப்போம் என்று அவர்களை நாம் மேம்படுத்த வேண்டும். இதைத்தான் அம்பேத்கர் சொன்னார், கற்பி, சொல்லிக் கொடுங்கள். சொல்லிக் கொடுக்காம அவரை திட்டுவதில் பயன் இல்லை. கற்பி, கற்றுக்கொண்டவர்களை ஒன்று செய்ய, பிறகு எதிரியை நோக்கி அழிவை நோக்கி போராட தூண்டுங்கள், போராட. நம்ம என்ன கற்பிக்கிறேன்? பெரியார் கற்பித்தார். பெரியார் மக்களை குற்றம் சொல்லவே மாட்டார்.
ஒவ்வொரு நாளையும் கடைசி காலம் வரை இல்லையா 94 வயது வரை வாழ்ந்திருக்கிறியா என்று எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். உங்க அறிவுக்கு பொருத்தம்னா நம்புங்க, இல்லைன்னா உங்களுக்கு எது பொருத்தம்னு அதை ஏற்றுக்கொள்கிறேன். அவ்வளவுதான் பெரியா. நான் சொல்வதை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு சொத்தை கிடைக்கவில்லை என்றால் நரகத்தில் சேர்ந்து நாசமாகி போய்விடுங்க. எந்த சாபம் கொடுத்ததில்லை, பக்தரை போல மற்றவர்களை போல கோவப்பட்டதில்லை. இவ்வளவு நாள் ஆடப்பட்டு உங்களுக்கு புத்தி வரவில்லையா என்பவர் கோவப்பட்டதில்லை. நான் சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். சரின்னு பட்டால் பின்பற்றுங்கள், இல்லை என்றால் எது சரி என்று உங்களுக்கு தெரிகிறதோ அதை பின்பற்றுங்கள் என்று சொன்னவர் தான் பெரியார். அப்படித்தான் அவனுடைய பண்பாடு ஒவ்வொன்றாக வருகிற பொழுது இப்பொழுது என்ன வருகிறது? ஓம் என்பது இல்லை. பாருங்கள், கடிகாரத்திலே ஓம், வீட்டு சுவர்களே ஓம். ஒரு நடிகர், அவருக்கு பேரே சூப்பர் ஸ்டார். அந்த நடிகர் தான் கட்டியிருக்கிற மண்டபம், திருமண மண்டபத்தின் உச்சத்திலேயே ஓம், அத்தனையும் தேவனாகி எடுத்து சரி ஓம் வந்ததா? சின்ன சின்ன செய்திகளுக்கெல்லாம் நபர்களை சார்ந்து கோவப்படாதீர்கள், செயல்களை சார்ந்து கோவப்படுங்கள். நபர்களை பேசுவதையே விட்டு விடுங்கள். மகத்தான மனிதன் கருத்துக்களை விவாதிப்பான், மட்டமான மனிதன் நபர்களை விவாதிப்பான். நபர்களை விவாதிப்பதை விட்டு விடுவோம், செயல்களை கருத்துக்களை விவாதிப்போம். எதற்காக உனக்கு இந்த எழுத்து? எங்கள் தமிழ்நாட்டில் ஓ என்பது இல்லையா, இல் என்பது இல்லையா? எதற்காக அந்த குட்டி குரங்கு வாழை தூக்கியது போல் ஓம் என்பதை போட்டிருக்கிறாயே? உழைப்பு, தேவனாகரி உழைப்பு. அது தொடக்கம். தொடக்கத்திலேயே வெளியேறிய வேண்டும். இலையாக முழுவதும் மூழ்க நட விழுவர். இல்லைன்னா கலைஞர் கை கொள்ளும் காட்டை எடுத்து கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா நீ கை வச்சோ கை போயிடும். சிறிதாய் இருக்கின்ற பொழுது அதை கொள்ளலாம், வளர்ந்து விட்டால் அது நன்மை கொள்ளும். செய்ய முடியாத இயக்கம் இதைத்தான் சொல்லிக் கொடுத்தது. உங்கள் திருமணத்தை நீங்கள் நடத்துங்கள். வணக்கத்துக்கு போனோம். தமிழர் திருமணத்தை தமிழர் நடத்த வேண்டும். பெரியார் 28 நடைமுறைப்படுத்தி காட்டினார். வீட்டு சடங்குகளை தமிழில் நடத்த வேண்டும், தமிழர் நடத்த வேண்டும். பெரியார் நடைமுறைப்படுத்தி காட்டினார். வழக்கு மன்றத்திற்கு சென்றார்கள். இந்த திருமணம் செல்லாது என்று தீர்ப்பே வந்தது. தீர்ப்பு வந்தது யாருக்கு தெரியுமா? இன்றைக்கு திராவிடர் கழக பொதுச் செயலாளர், திராவிடர் கழக தலைவராக இருக்கின்ற ஆசிரியருக்கு வீரமணி அவர்களுடைய மாமனாருக்கு மாமியாருக்குமே வந்தது. இந்த திருமணம் செல்லாது என்று தீர்ப்பு வந்தது. இப்படியே இந்த கதைகள் எல்லாம் உண்டு. வெள்ள கதைகள் இருந்த கதையெல்லாம் வரலாம், இந்த வரலாறு எல்லாம் உண்டு. அவற்றையெல்லாம் மாற்றுவதற்கு ஒரு மனிதர் வரமாட்டாரா என்று எங்கிருந்த பொழுது எங்கிருந்த பொழுது வந்தவர்தான் அறிஞர் அண்ணா. அவர் தான் ஆட்சிக்கு வந்தார். 1967 வந்தார். இதே மாற்று மதம் வந்தார். 6ஆம் தேதி வந்தார். முதலமைச்சராக பதவியேற்றார். வந்தவுடனே ஆணை போட்டார். அப்பொழுதுதான் இந்த தாக்கம் ஒரு பக்கம் சிந்தனை கூடத்தான் பெருமை பெறுகிறது. இன்னொரு பக்கம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய மாநாட்டு ஊர்வலம் தொடங்கியது இங்கே, பெரியார் நகர் வைத்திருப்பது இங்கே என்று பல்வேறு பெருமை பெற்றிருந்தால் இன்னொரு பெருமையும் இருக்கிறது. தோட தீவா வாழ்ந்த ஊரும் இந்த தாம்பரம் தான். அந்த தோழரை வழங்கி இயக்கம் சுயமரியாதை இயக்கம் என்று வரலாறு பேசப்படுவதில்லை. 1931 விருதுநகரில் தான் முதல் முறையாக ஜீவானந்தம் சுயமரியாதை இயக்க மாநாட்டில் பேசினார். நான் பெரியார் தொண்டன் என்று அறிவித்துக் கொண்டார். பெரியார் அவர்களை போல இயக்க தலைவரை எந்த நாளும் பார்த்திருக்க முடியாது. பெரியார் 19 வயது திருமணம், அவருக்கு 19 வயது, 4 பெரியாருக்கு 13 வயது, 6 வயது வேறுபாடு. இவரை தான் கட்டிக்குவேன் என்று நாகம்மையார் கடத்தல் போய் விழுந்துட்டாங்க. இவருக்கு விருப்பமே இல்லை. இருந்தாலும் தன் உண்மையில அன்பு வைத்து கிணத்திலே விழுகின்ற அளவுக்கு அன்பு காட்டுகின்ற ஒரு பெண்ணை மணந்து கொள்ள வேண்டும் என்பதனால் நாகம்மையாரை மணந்து கொண்டார். அதற்கு பிறகு தன்னுடைய கருத்துக்களை உறுதியாக இருந்ததனால் பழம் சாப்பிட்டான். சாப்பிட்ட இடத்துல போய் உள்ள பூந்துட்டார். ஒருத்தரை பிடிக்கிறதுக்காக பிடிச்ச உடனே பாப்பாலாம் வந்து பெரியாருடைய தந்தையார் வெங்கடப்பர் அவரிடத்துல புகார் சொல்கிறார்கள். ஒரு பையன் பூந்துட்டான், பிராமணர்கள் சாப்பிட்டு இருந்தப்போ பையன் அரசாங்க உள்ள பூந்துட்டான், அதனால உனக்கு அவனை பெற்ற உனக்கே பிரம்மகத்திக்கிற வருஷம் தான் பிடிக்கும், அவன் நாசமா போயிடுவான். பிராமணன் சாப்பிட்டதை பார்க்கவே தப்பு, உள்ள பூந்து அதை விட தப்பு.
என்று சொல்ல அரியமையிலே உரிப்போன அறிவிக்கிறதிலே உரிப்போன பெரியாருடைய தந்தையார் வெங்கடப்ப நாயக்கர் ஐக்கியராமசாமி என்று கேட்டு பெரியார் இன்றைய பெரியார் பெரியார் ராமசாமியை உடனே எடுத்துக்கொண்டு வந்து பிராமணா சாப்பிடக்கூடிய பாத்திரத்தியா அந்த பூத்தட்டியா என்று சொல்லி அடித்தது செருப்பார். அவர் காலம் அணிந்திருந்த செருப்பார் அதோட உடவில்லை. வாய் நிறைய வெத்தலைப்பாக்கு எச்சிய காரியாச்சு கூடாது. பெரியார் என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய பகுத்தறிவுக்கு, என்னுடைய முற்போக்கு சிந்தனைக்கு, என்னுடைய உழைப்பிற்கு இந்த சமூகம் மாற வேண்டும் என்ற கனவுக்கு நான் கொடுக்கின்ற விடை என்பதை ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு வேணும் வரும், இது போன்ற இளைஞர்கள் வரும். எனக்கு பிடித்த திருக்குறள் பெரியார் சொல்வார், குடி செய்வார் இல்லை பருவம். ஒரு சமூகத்தை குடும்பத்தை மேம்படுத்த நினைக்கின்றவர்களுக்கு நல்ல நேரம் கிடையாது, நல்ல நாள் கிடையாது, நல்ல செயல் கிடையாது, எதுவும் கிடையாது. குடி செய்வார்க்கு இல்லை பருவம். மடி செய்து சோம்பலா இருந்து மானம் கருத என்னையா இப்படி செஞ்ச, அது அப்பனா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களா இருந்தாலும் சரி, என்னையா செருப்பால் அடித்தாய், என்னையா கட்சியை துப்பினாய் என்று என்னுடைய மானம் பெருதி என்று நினைத்திருந்தால் இந்த சுயமரியாதை அங்கேயே அழைச்சு போயிடும். எதுக்கு சுயமரியாதை? உண்மையான சுயமரியாதை என்பது தன்னுடைய சுயமரியாதை இழப்பதுதான் பெரியார். சமூகத்தில் சுயமரியாதை மீட்க நினைக்கிறவர்கள் தன்னுடைய சுயமரியாதை இழக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான சுயமரியாதை. சொன்னவர் பெரியார், வாழ்ந்து காட்டியவர் பெரியார். கூட்டம் கொடுக்கிறோம், நண்பர்கள் போவார்கள். இது ஒரு குழப்பம் உங்களுக்கு கேட்க வந்து இருப்பாங்களே, எத்தனை பேருக்கு கிளம்பிருக்கிறீங்க இருப்பாங்களே, எதுக்கு வசூல் பண்ணி விட்டு கொண்டு போறதுக்கா கேட்பாங்களே. எத்தனை வகையான அரசு நமக்கு வரும், படிச்சல் நமக்கு வரும். அதுக்கெல்லாம் போகப்படக்கூடாது. மருத்துவர் ஊசி போட வருவார், ஊசி போட வருகிற மருத்துவரை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறார் நோயாளி. வரலாம் குத்தவாரா இருந்தாலும் நினைக்கிறார் நோயாளி. அவர் நோயை தீர்க்க வருகிறார். நோயை தீர்க்க வருகின்ற நோயாளியை பார்த்த உடனே மகிழ்ச்சியோட வரவேற்க வாருங்கள் மருத்துவர்களே நீட்டுகிற கையை நீட்டு வராது. குத்தவாரா என்று சொல்லிவிட்டு அதோட விட மாட்டான். வாயிலே எச்சில வைத்துவிட்டு மாத்திரை போட போறப்ப தூப்போம். இருந்தாலும் மருத்துவர் ஒரு நோயை குணப்படுத்துவது இந்த மருத்துவருடைய கடமை என்று சொல்லித்தான் ஊசி போடுவார், மருந்தை கொடுப்பார். தவிர ஆற்றப்பட்டால் அவர் மருத்துவராக இருக்க முடியாது. சமுதாய மருத்துவராகிய பகுத்தறிவாளர்கள், சமுதாய மருத்துவராகிய முற்போக்காளர்கள் அடுத்தவர் செய்கின்ற எளி சொற்களை படி சொற்களை பொறுத்துக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் பெரியார். தன்னுடைய தந்தை செருப்பால் அடித்து வாய் நிறைய எச்சிலை நிரப்பி அது வெற்றிலை காற்றிற்கு துப்பிய பிறகு தன்னுடைய ஏற்பட்ட மன வருத்தத்தை காட்டுவதற்கு விட்டை புறப்பட்டு விட்டார். அடுத்த நிறைய நகை போட்டிருக்கிறார். உடல் முழுவதுமாக இருக்கிறது. அவர் பெரிய கோடீஸ்வரனுடைய பையன். வடநாட்டுக்கு சென்று விட்டார், கல்கத்தா சென்றார். ஆனால் அணிந்திருந்த நகைகளையுமே செலவு கொண்டவில்லை. அத்தனையும் முடிச்சு போட்டு அரணக்கையில கட்டி போட்டு விட்டார். சென்ற இடத்துல எல்லாம் பிச்சை எடுத்து சாப்பிட்டார். எந்த தலைவர்கள் இந்தியாவுடைய பிச்சை எடுத்து சாப்பிட்டிருக்கிறார்கள். பிச்சை எடுப்பதை கூட நிறுத்திவிட்டு அடுத்து வீசுகின்ற எச்சிலையை வடித்து சாப்பிட்டார் பெரியார். இதெல்லாம் அவரே எழுதுகிறார், குடியரசுல எழுதுகிறார், 29 எழுதுகிறார். வீசுகின்ற எச்சிலையை வடித்து சாப்பிட்டேன். அப்பொழுதுதான் தெரிந்தது பார்ப்பனருடைய கொடுமை, பார்ப்பனியத்தின் கொடுமை. பார்ப்பனத்துக்குள்ளே போடுவா. இன்றைக்கு காந்தி சங்கரமடத்தில் புத்தகம் தான் இருந்தது. காந்தி சங்கரமடம் சங்கரமடத்தில் சமைக்கின்ற உணவு மிச்சப்பட்டு விட்டார். என்ன பண்ணுகிறார்கள்? மண்ணிலே குடி கொண்டிதான் புதைப்பார்கள். பிராமணன் சாப்பிட்ட உணவை சமைத்த உணவை சுடுகாடத்தில் போட்டால் அரிசி கொடுத்தவர்கள் நாம், நெல் விளைத்தவர்கள் நாம், அறுவடை செய்தவர்கள் நாம். அத்தனை உழைப்பும் சூத்திரனுடைய உழைப்பு. ஆனால் சாப்பிடுகிறவன் மிச்சப்பட்டு விட்டால் குடி தோண்டி புதைக்கிறான். மிச்சப்பட்ட உணவை கூட சூத்திரனுக்கு கொடுக்க மாட்டார். அதை காஞ்சிபுரம் சைத்து கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு வேண்டும் சுயமரியாதை சொன்னதுதான் இந்த இயக்கம். சேப்படி மரியாதை எல்லாம் இருக்கிற வீட்டுக்குள்ள குழந்தை 2 பருக்கையை கீழே சிந்துச்சுன்னா கணத்துல வைப்பான். களை போட்டு வாங்குற அரிசி பிடிச்சிருந்தலாமா கொடுக்குறாயே. நாளைக்கு வச்ச இடத்துல அரையத்தையும் வச்சுட்டா காசு போட்டு வாங்குறாரு, எப்படி செய்யலாமா என்று கோவப்படுகிறாயே. மண்ணில புதைக்கிறானே ஒரு கூட்டம் இன்றைக்கும் 21ஆம் நூற்றாண்டிலும் கோவப்பட்டோமா? கோவப்படு. அதற்கு குழந்தையை மதிக்க கற்றுக்கொள். அவனை பார்த்து சாமி என்று மரியாதை செலுத்தினால் எப்படி வரும்?
என்னுடைய உழைப்பு, என்னுடைய அரசு, என்னுடைய உழைப்பால் வந்த சோறு என்று சுயமாய் தன்னை மதிக்க கற்றுக்கொண்டால்தான் இது வரும். அந்த சுயமரியாதை தான், அந்த சுயமரியாதை தன்னுடைய கருத்துக்கள் பிடித்த நிலையிலே தான் 1931 வந்தார், ஜீவா வந்தார், விருதுநகரிலே வந்தார், பெரியார் இந்தியா முழுவதும் சுற்றினார். எங்க இருக்கிற ராமசாமி, எங்க இருக்கிற ராமசாமி, நான் கோபத்தில் ஏதோ அடிச்சு கையில் தன்னுடைய தந்தையார் வர இருக்கிற இடத்துல வந்துட்டார். மிஞ்சி கூட காசிதான் தேடி முடிச்சுட்டார். எப்படா ராமசாமி நிறைய வித்தான சாப்பிட்டா? இல்லப்பா, பத்திரமா இருக்குப்பா. எப்படா சாப்பிட்ட? நீங்க போட்டிகள் எல்லாத்துக்கும் அந்த இடத்துல போட்டிகள் ஐயருக்கு பிச்சை நான் வசூல் பண்ணிட்டேன். மிச்ச நிதி எல்லாமே எச்சிலே கூட சாப்பிட்டேன். அதை கண்ணீர் விட்டேன், அறியாமல் செய்துவிட்டேன், ஆக்கிரத்தில் செய்துவிட்டேன், காப்பாடுக்கு அடிமையாக செய்துவிட்டேன், அழைத்துக் கொண்டு வந்தார். அதற்கு பிறகுதான் பெரியார் போகிறார். உலகம் முழுக்க பார்க்க வேண்டும். என்னாடு மட்டும்தான் இப்படி இருக்கிறதா? உலகத்தில் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டான நடை என்று சொல்கிறார்களே. எப்பொழுதும் இயலை நெடுநாள் ஸ்டாலினா புதுவை வளர்ந்த புதுமை நாட்டை மது தமிழாலே மடுத்துவியன் பாட்டு, பாரதி பாட்டில் பற்றிய புதுவுடவை தீ என்ற பாட்டினையால் உணர்ந்தது பாரதிதாசன். பெரியாருக்கு கிடைத்த அருமையான கலைஞர்கள், நடிப்பு கலைஞர் நடிகர், நகைச்சுவை கலைஞர் கலைவாணன், எழுத்து கலைஞர், பேச்சு கலைஞர் அறிஞர் அண்ணா, கவிதை கலைஞர் புரட்சி இந்த பாரதிதாசன். எப்பொழுதும் என்னை நெடுநாள் ஸ்டாலினா என்று பாடினாரே, இந்த நெடுந்திறந்து போய்விட்டார், ஸ்டாலின் வந்து கொண்டிருக்கிறார், அந்த நாட்டை பார்க்க வேண்டும். பெரியார் புறப்பட்டு விட்டார். கப்பலிலே குடசனூர் எஸ் ராமநாதன், இன்னொருவர் இளைஞர் ராமு, எல்லாம் தெரியும் நமக்கு. ஆனால் பெரியார் ஓராண்டு காலம் ஐரோப்பிய நாடுகளில் பயணம், ரஷ்யாவில் பயணம், ஜெர்மனியில் பயணம், பிரான்சில் பயணம், இங்கிலாந்தில் பயணம், ஆப்பிரிக்காவில் பயணம், எல்லா நாடுகளுக்கும் பயணம் செய்தார். பயணம் செய்த பெரியார் தன்னுடைய பயண அனுபவங்களை நாட்டில் எழுதி வைத்திருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது, பெரியார் சொல்வதில்லை. ஆனால் தற்செயலாக பெரியாருடைய மனைவி நாகம்மை, பெரியாருடைய தாயார் முத்தம்மாள் என்கிற சின்ன தாயம்மை, 2 பேருக்கு ஒரே ஊர்தான், சேலம் தாரகாப்பட்டி. அனைத்து கையாளர்களோடு கடல் கூட இருப்பார். சேலம் ராஜு அவருடைய ஊர், அவருடைய மருமகனுடைய ஊர், மனைவியுடைய ஊர், அம்மாவுடைய ஊர், எல்லாம் ஊர் தான் சேலம் தாரகாப்பட்டி. அங்கே படையாட்டை எல்லாம் எடுத்து கலைத்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு கோடி கிடைத்து விட்டது. குறிப்பு பெரியாருடைய எழுத்து என்ன எழுதியிருக்கிறார்? 1932 சென்றாலே ஐரோப்பிய நாடுகளுக்கு, ரஷ்யாவுக்கு, அங்கே அவர் போன நிகழ்ச்சிகளை எல்லாம் நாடுவாரியாக எழுதியிருக்கிறார். நாட்குறிப்பு கண்டுபிடித்து விட்டார்கள். பெருந்துறையில் 32 அவர் கண்ட, கேட்ட, பார்த்த, அனுபவித்த அத்தனை எழுதியிருக்கிறார். அந்த நாட்குறிப்பு கிடைத்து விட்டது. யாரும் போட்டார்? பெரியாருக்கான வரலாற்றறிஞர், கூர்மையான வரலாற்றறிஞர், அறிவுபூர்வமான வரலாற்றறிஞர், கொஞ்சம் கூட அழுக்காக இல்லாத, கடை முடியாத வரலாற்றறிஞர், பெரும்பேரறிஞர், ஆனந்த் சொல்லப்படுங்கள். பொறுத்தவரைக்கு சரி, அவங்கெல்லாம் பெரும்பணக்காரர்கள். காலையில கூட சொன்னார் நம்முடைய பன்னீர்செல்வம், அர்த்தத்தோடு தான் சொன்னார். அவர்களெல்லாம் பெரும்பணக்காரர்கள். அவர்கள் வெளியிடுவதற்கான பணம் கொடுத்து வெளியிட சொல்லலாம். அது வெளியிடுகின்ற முறை பெரிய அனைத்தவர்களுக்கு தான் தெரியும். அதற்கான ஆய்வு முன்னுரை எழுதுகின்ற ஆற்றல் அனைத்தவர்களுக்கு தான் உண்டு. எல்லாம் சரி. ஆனால் வெளியீட்டுக்கான செலவை அவர்கள் கொடுத்தார்களா? அவர்கள் கொடுத்ததும் இல்லை, கொடுத்தாலே இவர் வாங்க போவதில்லை. என்னுடைய இயல்பு அப்படித்தான். அந்த நாட்குறிப்பை தன்னுடைய ஊர் முருகன்குடிய அன்றைக்கு 4 லட்சம் பெருமான நிலத்தை விற்று மிக குறைவான விலைக்கு அயல்நாட்டு பயண குறிப்புகளை இன்றைக்கு எல்லாருடைய கையில் இருக்கிறதே. பெரியாருடைய கையெழுத்து ஒரு புறம், அவருடைய அச்செழுத்து ஒரு புறம் என்று இருக்கிறதே. ஓராண்டு கால பயணத்தில் 80 நாளுடைய நாட்குறிப்பு 4 ஒரு வயதாக கிடைச்சது. 80 நாட்குறிப்பு இருக்கிறதே. வரலாறுடைய மூலத்துக்கு பிறகு ஒரு பக்கம் கையெழுத்து, மறுபக்கம் அச்செழுத்தை இருப்பது பெரியாருக்கு மட்டும்தான் அந்த பெருமையை வழங்கியவர் ஆணைமுத்து. அந்த நூல் இருக்கிறதே. அதை வெளியிடுவதற்காக 4 லட்சம் பெருமான, அன்றைக்கு 4 லட்சம், இன்றைக்கு 40 லட்சத்துக்கு மேலே போகலாம், அதற்கு மேலே போகலாம். ஒரு 80,000க்கு விட்டுறார். வெறும் 80,000க்கு விட்டுறது.
அந்த நூலை கொண்டு வந்தார். புத்தகத்தை விட்டு சம்மதிப்பவர்கள் உண்டு, புத்தகத்தை வெளியிடுவதற்காக சொத்தை விற்பவர்கள் உண்டா? அனைத்துதான் விற்றார். வானம் வயலெல்லாம் பார்த்தார், வந்தார். வந்த பிறகு அது போன்ற ஒரு சமதர்ம இயக்கம் நமக்கு வேண்டும். சுயமரியாதை இயக்கத்துடைய ஒரு அரசியல் பிரிவை என்று உருவாக்கினார். சுயமரியாதை சமதர்ம கட்சி என்று உருவாக்கினார். பெரும்பாலும் பேசப்படுவதில்லை. ஒரு பொலிட்டிக்கல் மீன் அரசியல் பிரிவு வேண்டும் என்று தன்னுடைய ஈரோட்டிலே மிகப்பெரிய பழக்காரர். அன்றைக்கு 3 மாடி, இன்றைக்கு அதே 3 மாடி. அங்கேதான் பெரியாரோடு அண்ணா இருந்தார். 7 ஆண்டு காலம் அரசியல் பயின்றது அண்ணா பெரியாரிடம். முத்தமிழறிஞர் கலைஞருக்கு 3 ஆண்டு நடத்துகிறோம். அவர் 1 ஆண்டு காலம் பெரியாரிடம் அரசியல் பயின்றது அந்த வீட்டில் தான். 1 ஆண்டு காலம் ஈரோட்டில் அந்த வீட்டில் தான். 1932 டிசம்பர் 28, 29 2 நாளும் சமதர்ம வேலை திட்ட கூட்டம் என்று பெரியார் அறிவித்தார். ஒவ்வொரு கிளைக்கும் 2 பேர் மட்டும் வருகள் என்றார், வாருங்கள் என்று அறிவித்தார். பெரியார் அதை செய்தால் முறைப்படி செய்வார். எல்லாரும் வாருங்கள். பொதுக்கூட்டமா? ஒரு கிளைக்கு 2 பேர் மட்டும் தான். இந்த கிளையை தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் சான்றிதழோடு. அப்படி முறைப்படுத்தி எல்லா சான்றிதழ் இப்பொழுது கிடைத்து விட்டன. தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் சீக்கார வேடம் தீசத்தின் புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறது. அதை வாங்கி படியுங்கள். அதை வெளியிட்டிருப்பார்கள். ஒவ்வொரு கிளையும் பட்டியலே இருக்கு. சீக்கார வேடம், பெரியார் 2 பேரும் சேர்ந்ததால் நமக்கு என்று ஒரு அரசியல் புரிய வேண்டும். அதற்கு பெயர் சுயமரியாதை சமதர்ம கட்சி என்று அறிவித்தார்கள். அந்த சுயமரியாதை சமதர்ம கட்சியினுடைய தலைவர் பெரியார். சுயமரியாதை கட்சியின் தலைவரும் பெரியார் தான். சுயமரியாதை சமதர்ம கட்சியுடைய தலைவரும் பெரியார் தான். சுயமரியாதை சமதர்ம கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஜீவா. சுயமரியாதை கொடுத்தவர் ஜீவா அவர்கள். அந்த நேரம் தான் 34 பொது உடைமை கருத்துக்கள் பரவுவதை ஆங்கிலேய அரசு விரும்பவில்லை. கம்யூனிஸ்ட் பிரச்சாரம் பொது உடைமை கருத்தை பரப்புகின்ற இயக்கத்தை நாங்கள் தடை செய்வோம் என்று அறிவித்தார்கள். உடனே பெரியார் இப்பொழுதுதான் பெண்ணுரிமையை பற்றி, மனநம்பிக்கை ஒழிப்பு பற்றி, மக்களுக்கான பகுத்தறிவை பற்றி, வகுப்புரிமை பற்றி பசி விரும்புகிறோம். இதற்கான இயக்கங்களே இல்லை. நாம் கம்யூனிசம் பொதுவுடைமை என்பதை சேர்த்து பேசினால் இத்தனையும் நின்று போய்விடும். அதனால் கொஞ்ச காலத்திற்கு ஒத்திவைப்போம். முறையான சாலை கிடைக்கின்ற வரை நாம் வட்டச்சாலையை வளைத்து செல்வதில்லையா? அதுபோல கொஞ்ச காலம் வளைத்து செல்வோம். நேரடி சாலை வருகின்ற வரை என்று சொன்னார். ஆனால் ஜீவா கேட்கவில்லை. எந்த நடவடிக்கையும் வராது, வந்தாலும் எதிர்த்து நிற்போம் என்றெல்லாம் அவர் மேல்முறையாற்றினார். பெரியார் சொன்னார், போகப்பட மாட்டார். நீங்கள் இளைஞர்கள் வீரமாக செயல்பட விரும்புகிறீர்கள், விரும்பியதை செய்யுங்கள் என்றார். ஜீவா பெரியாரை விட்டு வெளியே வந்தது அப்பொழுதுதான். வெளியே வந்து அவர் உருவாக்கியதுதான் சுயமரியாதை. அப்படி சுயமரியாதை விடல, சுயமரியாதை இயக்கத்தை எல்லாம் பேச வேண்டும். 100 ஆண்டு கால வரலாற்றில் இவற்றை எல்லாம் நினைத்திருக்கிறது என்பதை நினைவூட்ட வேண்டும். சுயமரியாதை இயக்கத்தினுடைய வரலாறு ஒரு பக்கம், சுயமரியாதை சமதர்ம கட்சியினுடைய வரலாறு ஒரு பக்கம். ஜீவா நடத்திய சுயமரியாதை சமதர்ம கட்சி ஒன்று, இன்னொன்று சுயமரியாதை சோசியலிஸ்ட் பார்ட்டி. வெளியே போனது சமதர்மம் இல்லை, சோசியலிஸ்ட் ஆயிடுச்சு. கட்சி இல்லை, பார்ட்டி ஆயிடுச்சு. அதை நடத்தி 1 ஆண்டு விழா நடத்தினார். 1 ஆண்டு விழாவுக்கு எஸ்ஏ டாங்கையை அழைத்தார். டாங்கே வந்து பேசினார். பேசுகிற பொழுது சொன்னார், நீங்கள் பொது உடைமையை பேசினால் வெள்ளை அரசு, ஆங்கிலேய அரசு உங்களை ஒழித்துவிடும். நாங்கள் கம்யூனிஸ்டுகள், நாங்களே இப்பொழுது காங்கிரஸ்ல தான் இருக்கிறோம். காங்கிரஸ்ல ஒரு பிரிவாய் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டியில இருக்கிறோம். நீங்களும் காங்கிரஸில் சேர்ந்து விடுங்கள் என்றார். பெரியார் அன்றைக்கு சொன்னதுதான், எந்த காங்கிரஸை ஒழிப்பேன் என்று நான் வெளியே வந்தேனோ காங்கிரஸிலே மறுபடியும் சேர்ந்த சூழ்நிலையில் ஏற்படுத்தி விடுகிறேன் என்று எச்சரித்தார். அதுதான் நடந்தது. ஜீவா காங்கிரஸில் சேர்ந்தார். காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி என்று பெயர். அத்தனை கம்யூனிஸ்டுகளும் இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சியில செயல்பட முடியாது. காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி என்ற அந்த பிரிவுல தான் இருந்தாங்க. நான் அன்றைக்கே சொன்னேன், பார்த்தீர்களா என்று. பெரியார் மார்பு தட்டவில்லை, தோல் தட்டவில்லை, துள்ளி கொதிக்கவில்லை. காரணம் அவர் பெரியார். எதை குத்தி காட்ட மாட்டார். அதே பெரியார் தான் தன்னை விட்டு வெளியேறிய உள்ள படம் தந்தையில் பொதுவுடைமை கட்சியில இருக்கிற பார்ப்பனிய ஆதிக்கம் எந்த ஒரு கருத்துக்கும் அங்கே வரவேற்பில்லை. அதை பார்த்து பார்த்து உள்ளம் நினைத்துதான் 60 வயதிலேயே ஜீவா அவர்கள் இறந்து போனார். அவர் இறந்து போன பிறகு அந்த ஜீவாவினுடைய மகளுக்கு பெண் பார்த்தவர் பெரியார். ஜீவாவினுடைய சிலையை திறந்து வைத்தவர் பெரியார். ஜீவாவினுடைய வரலாற்றை வெளியிட்டவர் பெரியார். ஜீவாவுடைய மகள் அருணா என்று நினைக்கிற சென்னையில் தான் நினைக்கிறேன். அந்த அருணாவுக்கு திராவிடர் கழகத்தை சேர்ந்த ஒரு தோழரை மணமகனாக தேர்ந்தெடுத்து அறிவித்தார். இதை ஒரு கூட்டத்தில் பேசினேன். அந்த விழா மணவிழா நாகர்கோவில் பக்கம்
பாரதிராஜாவுக்கு பிடித்த ஊர். அவருடைய படங்களெல்லாம் எடுப்பது அங்கேதான், கூட்டத்திலே தான். பாஸ் பாஸ் சின்ன தாஸ் தாஸ்லாம் வருது, அந்த கூட்டம் தான். அங்கேயே நான் பேசினேன். பேசிய பொழுது நல்ல கடவுள் வந்திருந்தார். அவர் உடனே இந்த செய்தியை நான் பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது எழுதிய தலையில் அடிச்சுக்கிட்டார். நான் வந்து உடனே பேசி முடிச்ச உடனே இந்த செய்திகள் நாங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம். பெரியார் அன்னைக்கு ஜீவா மனைவிக்கு இசைவு கேட்டு வான்னு சொல்லி என்னையும் நாராயண சாமியும் தான் அனுப்புனா. நாங்கள் இதெல்லாம் சொல்ல மறந்துட்டோமே, நீங்க எப்படி நினைவுல வச்சிருக்கிறீங்க என்று ஐயா நல்ல நூறாண்டு காலம் நல்ல அவர்கள் கேட்டார். 2 பேரும் அனுப்புனார். நல்ல அவர்கள் போனவர்களை இன்னைக்கு நூறாண்டு அவர்களையும் மரணி கந்தசாமி அவர்களையும் ஜீவாவுடைய மனைவியிடத்தில் ஜீவாவா இல்லையே மனைவியிடத்தில் உத்தரவாகி வர சொல்லிவிட்டு திருமணத்தை நடத்துகின்ற பொழுது முதலமைச்சராகிவிட்டார் அண்ணா. அண்ணா செய்தி கேள்விப்பட்ட உடனே அண்ணன் ஜீவா மகள் திருமணத்திற்கு நான் வருவேன் வந்துவிட்டார். திருமணம் நடப்பது திருச்சியில் புத்தூர் பெரியார் மாளிகையில் வந்துவிட்டார் அண்ணா. வந்த அண்ணா பேசினார். எங்கள் அண்ணன் கட்சி மாறி போனாலும் உறவு நம்புறதே இல்லை. இங்க ஏற்கனவே ஒரு காலத்தில் பாடுபட்டீங்கல்ல, நாங்கள் மறக்க மாட்டோம். இதுதான் திராவிட இயக்கம் சொன்னார். எங்கள் அண்ணன் ஜீவாவுடைய மகள் திருமணத்திற்கு நான் ஒரு திருமண பொருள் கொண்டு வந்திருக்கிறேன். முதலமைச்சர் அறிஞர் என்ன சொல்கிறார்? என் தந்தை, எங்களை ஆளாக்கிய தந்தை பெரியாருக்கு நான் ஒரு காணிக்கை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அண்ணா காணிக்கையா பரிசா என்னை என்று பார்க்கும் பொழுதுதான் பெருமையோடு வந்திருக்கிறார். அடுத்த வரைக்கும் வந்தா அதுதான் சுயமரியாதை திருமண சட்டம். இந்த திருமண சட்டம் அந்த நாளிலிருந்து நடைமுறையில் இதுவரை நடந்த அத்தனை திருமணங்களும் செல்லும் என்று ஆணைப்பட்டார். பேர்பட்ட அண்ணா 1928 பெரியார் நடத்தி வைத்தார். சுக்கிரநத்த கோட்டைக்காரர்களே, அன்று முதல் இன்று வரை நடந்த அத்தனை திருமணங்களும் செல்லும். இன்று வரை இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியாவில் வேறு எங்கும் இல்லை. 50 ஆண்டுக்கு மேலே இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டு சுயமரியாதை திருமணம் நடந்து கொண்டுமே நடக்குதா? நான் சொல்லவில்லை, சரியான முறையில் சொல்லவில்லை. இவருக்கு நீங்களாவது சொல்லுங்கள். ஏன் இருக்கிறோம்? புரோகித திருமணத்தை, புரோகிதன் சொல்லுகின்ற திருமணத்தை பார்க்கின்றோம். தர்மத்திலே நடக்கும். மணிவரனே வாழ்த்துவார், பன்னீர்செல்வமே வாழ்த்துவார், பல பேர் வாழ்த்துவார்கள். இப்படியே நடக்கிறதெல்லாம் சொல்லணும். அவங்களுக்கு வாழ்த்துவதில் என்ன இருக்கு, நல்லா இருக்கு என்பதில் என்ன இருக்கு? புரோகிதர் நடத்துகிற திருமணத்தில் போய் கேளுங்கள். புரோகிதர் அவர்களே, இப்ப நடத்துறீங்களா திருமணம், சொன்னீங்களே மந்திரம், இதே மந்திரத்தை சொல்லி உன்னிட்டு திருமணத்தை நடத்துவீர்களா என்று கேட்கணும். இவ்வளவுதான் கேள்வி. இதை பயிர்வது என்பதில் ஏற்றுக்கிறோம். நாங்க பழமொழி வச்சுட்டா மந்திரம் சொல்லிக்க சொன்னீங்கள மந்திரம், இதே மந்திரத்தை சொல்லி உன்னிட்டு திருமணத்தை நடத்துவாயா? இங்க ஒளிபெருக்கி வச்சிருக்கிறார். எத்தனை திருமணம் பார்த்திருப்பாரு அவர் வீட்டில் நடத்திருக்கேன். உங்க வீட்டு திருமணத்தை நடத்துவீங்களா? அப்பதான் சொல்வாரு. அது எப்படி? இது சூத்திர மந்திரம், பிராணப்படி நடப்பது. எங்களுக்கு கூட புரோகிதர் நடத்துவா அந்த வீட்டுல. அது வேத மந்திரம், சாஸ்திரி நடத்துவா பிராமண மந்திரம். மந்திரத்திலேயே 2 இருக்குன்னு இன்னும் தெரியலையே. சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டு வந்து விட்டோம், தவிர அதை விளக்கி சொல்லவில்லையே. மந்திரமே வேறு. எத்தனை 1000 பணவானாலும் பண செலவானாலும் பரவாயில்லை. உங்க வீட்டு சொல்ற அதே மந்திரத்தை சொல்றாங்க, இங்கே அனுப்பும் அதே மந்திரத்தை சொல்ல வை, கேட்டு பாருங்கள் தெரியும். சாஸ்திரி சூத்திராடாத்துக்கு வர மாட்டா. Still we are sutras. புத்தகப்பட்டார். ஆங்கிலத்திலே கொடுத்தார், ஆங்கில தமிழே. இன்றும் நாம் சூத்திரர்கள் மந்திரத்தின் வழியாக யாரெல்லாம் மனப்படி மந்திரத்தின் மூலம் புரோகிதரை வைத்து திருமணம் செய்து கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் சுயமரியாதை தகுதியேற்றவர்கள். காரணம், சாமத் பிரதம வீரே என்று அவர் தொடர்கின்ற மந்திரம், இந்த பெண்ணை சோமனுக்கு மனைவியாக்கினேன், அக்னிக்கு மனைவியாக்கினேன், கந்தர்வனுக்கு மனைவியாக்கினேன், மனுஷஜா மனுஷனாகி எனக்கும் மனைவியாக்கினேன். கண்ணுக்கு முன்னால் நடக்கிறதெல்லாம் பொருள் புரியாதனால் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காசு கொடுத்து வழி அனுப்புகிறோம், வாகனம் அனுப்பி வரவழைக்கிறோம். இத்தனையும் செய்த பிறகு இன்றைக்கும் நம் வீட்டில் புரோகிதம் நாம் சமைத்த உணவை தொடுவதே இல்லை. நாம் சமைத்த உணவை சாப்பிடுகிறாரா அவர்?
அரிசி எடுத்துட்டு போவார் பச்சையாக, காய்கறி எடுத்துட்டு போவார் பச்சையாக. சூத்திரன் தொட்டதை சமைத்ததை எடுக்கவும் மாட்டேன் சொல்லுகிற நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு. சுயமுறையாக இயக்கத்திலே நாம் சுயமுறையாக உள்ளவர்கள், இந்த இனம் சுயமுறையாக உள்ளவா? இன்றைக்கு புரோகிதரை வைத்துத்தானே 4 பேருக்கு மனைவியாக்கி என்னுடைய தங்கையை, என்னுடைய அக்காவை, என்னுடைய மனைவியை, என்னுடைய தாயை 4 பேருக்கு மனைவியாக்கு. 4 பேருக்கு மனைவியாக்கியவளுக்கு என்ன பெயர்? நடத்த கெட்டவள். நடத்த கெட்டவளுடைய மகளுக்கு என்ன பெயர்? சூத்திரன். சூத்திரன் என்றால் அக்கறம் கொண்ட அடி. வெளியா சொன்னாலே காரணம் இதுதான். ஏன்பா தாயை பற்றி குறை சொன்னாலும் நாம் பொறுத்துக் கொள்வோம். அம்மாவை பற்றி பேசுகிறேன் என்று கோவப்படுவோம். அம்மா பற்றி தான் பேசுகிறான். என்றால் எப்படி நடத்த கெட்டவரானா மந்திரத்தின் வழியாக மந்திரத்தால் 4 பேருக்கு மனைவியாக்கி விட்டு இன்றைக்கு பொறுத்துக் கொண்டிருக்கிறோம். இதனால நிறைய சொன்ன ஆற்றல் கொண்ட அடி என்றார். அந்த பெரியா பார்ப்பானின் கையை இது பார்ப்பானையே பார்ப்பான், தின்ன பார்ப்பான். அற்பான நிலைமையிலே ஆறுமுக உள்ளவன் போல வார்த்தை நம்ப வேண்டாம். பார்ப்பனையத்தினுடைய கொடுமை எப்படிப்பட்டது என்பது கண்முனை தெரிகிறது. எங்கேயோ நடக்கிறதா, யாரோ சொல்லிட்டாங்களா, ஒரு மேடை போட்டு எதிர்ப்பார். வீட்டில் நடக்குது, உங்க வீட்டில் நடக்குது, உங்க கண்முன்னால் நடக்குது. இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது பெரிய போர் வந்து எதிர்த்து நின்று ஒரு படையணி இருப்பது போல மோதுவது அல்ல. அவர் கொடுக்கிற நஞ்சை சாப்பிட்டு நாம் செத்து விடுவதல்ல. கொடுப்பது நஞ்சு அல்ல, நஞ்சு கிருமிகளை கொடுத்துகிறார், நொடிதோறும் கொடுத்துகிறார். நமது வீட்டு குழந்தைகளுடைய பெயராக இருப்பது செத்த வடமொழி. அந்த குழந்தை ஒவ்வொன்றும் 60 ஆண்டு 70 ஆண்டு 80 ஆண்டு வாழப் போகிறது. ஒவ்வொரு குழந்தை தலையிலும் இருப்பது செத்த வடமொழியை பெயராக சுமத்துகிறார். செத்த வடமொழியை சுமந்தது திரிவது யார்? நம் வீட்டு குழந்தைகள். பல குழந்தைகளுடைய பெயரை நமக்கு வாயிலே வருவதில்லை. ரோஹித், அபர்ணா. ரோஹித் என்ன? நோயாளி. அபர்ணா ஆடை இல்லாதவள்னு அர்த்தம். மூஷிகா, மூஷிகான்னு பிரிச்சாருன்னு அர்த்தம். உங்களுக்கு பொருள் தெரியாது. எல்லாம் வடமொழி பெயர். ஒரு பத்திரிகையே வருது. முதல் வீட்டில் குழந்தை பிறந்தால் ஆண் குழந்தை என்றால், பெண் குழந்தை என்றால், காலையிலே 12 மணிக்கு முன்னாடி பிறந்தால் அதற்கு பெயர் வைக்க. பெண் குழந்தை என்றால் முதலுக்கு ஆ, ஜோ, ஜி, ஹே. சாமி நீங்க ஒரு பேர் சொல்லிடுங்க. இருக்கிறானே சுயமரியாதை இயக்கத்தினுடைய வெற்றி எங்கே? வடமொழி சத்தமொழிதான். அரசே சொல்கிறது 10,000 பேர் மட்டும்தான் தெரியும் வடமொழி, இப்பொழுது பேச தெரியும். ஆனால் வடமொழி பெயர்களை சுதந்த குழந்தைகள் எத்தனை? நேற்றை வரை கணேசன், இன்னைக்கு பெயர் அவனுக்கு கணேஷ். நேற்றை வரை கார்த்திகேயன், இப்பொழுது பெயர் அவனுக்கு கார்த்திக். நேற்றை வரை காந்தன், இப்பொழுது பெயர் அவனுக்கு காந்த். பெயர் மாற்ற பட்டியலை பாருங்கள். நல்ல நன்மைகளை இருக்கின்ற பெயர்களை எல்லாம் வடமொழி பெயராக மாற்றுகின்ற முயற்சி நடக்கிறது. அதை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நாம் மாற்றினோம். நேற்று வரை நாராயணசாமி மாற்றிக்கொண்டார், நெடுஞ்செழியன். மாணவர்களாக உள்ளே நுழைந்தார் ராமையா, மாற்றிக்கொண்டார் அன்பழகன். வேலுரை இருந்தார், சிரிக்க சிரிக்க பேசுவார் சின்னராஜு. பெரியார் சொல்ல மாற்றிக்கொண்டார் சிற்றரசு. காந்திமதி மாற்றிக்கொண்டார். அரசியல் மணி, அரசியலை வெற்றிக் கொண்டார் மணி. பிறகு மணி மட்டும் வைத்துக் கொண்டார் மணியம்மை, மணியம்மையார். சாரங்கபாணி, இன்றைக்கு இருக்கிற பொதுச் செயலாளர் வீரமணி. தியாகராஜ சுந்தரம், முரசொலி மாறன். எல்லாரும் தமிழ் பெயரை மாற்றிக் கொண்டவர்கள். வைகோபுரம் கூட வைகோ என்று மாற்றிக் கொண்டது அதுதான் காரணம். தன்னுடைய பெயர் தமிழில் இருக்க வேண்டும். தாய்மொழியை வாய்மொழியால் அறியக்கூடும். தமிழ் பற்றையால் பெயரால் அறியக்கூடும். தமிழை வாழ வையுங்கள், பெயரால் வாழ வையுங்கள். செல்லுகின்ற இடத்தில் எல்லாம் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தாய்மொழியில் பெயர் வைப்பதுதான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய வெற்றியின் அடையாளம். நமது வீட்டிலே திருமணம் முதலிய எந்த சடங்கு நடந்தாலும் சரி, அந்த நிகழ்ச்சிகள் தமிழில் நடக்க வேண்டும், ஒரு தமிழன் நடத்த வேண்டும். இதற்காக பாடப்பட்ட சுயமரியாதை இயக்கத்திற்கு நூற்றாண்டு. அந்த உணர்ச்சியோடு தான் நம்முடைய வீட்டிலே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நல்லவர்களே பெயர் வைத்தார். என்னுடைய தந்தையார் பெயர் முத்துவே, அதெல்லாம் நடத்தி வைக்கிறேன் முத்து. என்னை இந்த உணர்ச்சிக்கு ஆட்படுத்தியவர் அஞ்சாறு பட்டுக்கோட்டை அழகிரி, அதனால் அடுத்த பையனுக்கு வைக்கின்றேன், அவர் தான் அழகிரி என்று பெயர் வைத்தார். எனக்கு அறிவு கண்ணை திறந்தவர்கள் 2 பேர். ஒருவர் ஐயா பெரியார், இன்னொருவர் அறிஞர் அண்ணா, ஒரு பெயர் அண்ணாதுரை. அதனால ஐயாவை எடுத்துக்கொண்டே
அண்ணாதுரைக்கு துறை எடுத்துக்கொண்டு ஐயாத்துரை பெயர் வைத்தார். அவர்தான் 3வது மகன். அவர் பிறந்த ஒரு வாரத்திலேதான் உலகத்தையே விழிக்க வைத்த, 2ஆம் உலகப் போரை முடிவு பெற வைத்த, ஹிட்லரையே கடந்து வைத்த மாபெரும் வீரர் பெரியார் அவர்கள். பெரியார் அவர்கள் ரஷ்யா சென்ற பொழுது 1932 மே மாதம் 1ஆம் நாள் சொல்ல வேண்டும், நேரம் தான் இதே போல மே மாதம் 1ஆம் நாள் 32 மே மாதம் 1ஆம் நாள் நம்ம கடைகளே நல்லா பேசுறது இல்லை. யாரோ 2 பேர் நேரம் எடுத்துக்கிட்டு அவ்வளோ போட்டு பேசுகிறது. நாம் சொல்ல வேண்டிய செய்தி அதுதான். 1932ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் நாள் மே தினம் கொண்டாடப்படுவது ரஷ்யாவில். பெரியார் இருக்கிறார். உடனே வந்திருப்போர் யார்? ரஷ்ய நாட்டு அதிபர் ஜோசப் ஸ்டாலின் வந்திருப்போர் இடத்துல இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற நாத்திக தலைவர் என்று பெரியாரை கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறார்கள். பெரியாரை பார்க்கிறார் ஜோசப் ஸ்டாலின், ரஷ்ய அதிபர் பார்க்கிறார். பெரியாரை பற்றி பேசுவதற்கான தகுதி இப்போ உள்ளவர்களுக்கு யாருக்கு அந்த உரிமை, யாருக்கு தகுதி, யாருக்கு அந்த யோகியதை உண்டு? எவ்வளவு பெரிய பெரியார், உலகவியற்கு மாபெரும் தலைவர் பெரியார் அவர். இந்த சிறியார்களை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. ஸ்டாலின் சொல்கிறார், சந்திக்க வேண்டும், நேரம் ஒதுக்குங்கள். உடனே ஆளாக ஒவ்வொன்றையாக புரட்டிவிட்டு உதவியாளர் 21ஆம் தேதி ஓய்வாக இருக்கிறீர்கள். 1932 மே மாதம் 29ஆம் தேதி பெரியார் ஈவே ராமசாமி அவர்களும் ஜோசப் ஸ்டாலின் அவர்களும் சந்திக்கிறார்கள். நான் குறிக்கப்பட்டு விட்டது. அந்த சந்திப்பு மட்டும் நடந்திருந்தால் இந்தியாவினுடைய வரலாறு மாறி போயிருக்கு. இந்தியாவிலே ஸ்டாலினை நேரில் சந்தித்தவர் யார்? எம்.என். ராய். அதற்கு பிறகு தந்தை பெரியார். அது பொதுயிடத்தில் நடந்தது. ஆனால் 2 பேரும் சந்திக்கின்ற, தனியாக உரையாடுகின்ற நாள் குறிக்கப்பட்டது அதே மே மாதம் 29 நாள். கட்டு சோழனை பெருசாடி கட்டியது என்பார்களே, அப்படித்தான் தன்னோடு ஒருவரை அழைத்து சென்று விட்டார் பெரியார். அந்த நேரத்தில் அப்படிதான் ஆகிறது. அழைத்து சென்ற ஒருவர் ஸ்டாலினுக்கு எதிரான டிராட்ஸ்கிய குழுக்கள், ஸ்டாலினுக்கு எதிரான குழுக்கள். அந்த டிராட்ஸ்கிய குழுவோடு போய் தொடர்பு வைத்துக் கொண்டு பேச ஸ்டாலினுடைய காலத்துக்கு செய்தி போக ராமசாமியை, ஈவே ராமசாமியை, இந்திய குழுவில் வந்த நாட்டிய தலைவர் ராமசாமியை ரஷ்யாவை விட்டு வெளியேற சொல்லி இருக்கிறார். ஏன் நம்மளோட வந்தார் இந்த இஸ்லாமால அவங்க கட்சிக்கு எதிரியோட போய் பேசிட்டாங்க. எனக்கு சொல்லாமலா இல்லாமதான் சந்திப்பு நடக்காமலே போய்விட்டது. அந்த ஸ்டாலின் இறந்த ஒரு வாரத்துக்கு முன்னாலே பிறந்தார். அவருக்கு வைத்தார் நம்முடைய முதல்வர், நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயாத்துரை. ஒரே வார இடைவெளியில் ஸ்டாலின் வந்த உடனே மாபெரும் தலைவன் பெயரினுடைய மகனுக்கு இருக்க வேண்டும் என்று ஐயாத்துரை என்ற பெயரை ஒதுக்கி வைத்துவிட்டு சூட்டினார் ஸ்டாலின். அவர்தான் இன்றைய மு.க. ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின். ஒவ்வொரு பெயருக்கு பின்னால் ஒரு வரலாறு உண்டு. கலைஞர் அவர்கள் டால்மியாபுரம், அது வடநாட்டு அடிமை சின்னம். என்ன டால்மியா, அவனுக்கு எடுத்து இங்கே புறம் காஞ்சிபுரம் இருக்கலாம், டால்மியாபுரம் இருக்கலாமா? அவருடைய உண்மையான பெயர் கள்ளக்குடி, மாற்றுங்கள் என்று போராடினார். 6 மாத சிறை. 6 மாத சிறையிலே அவர் செய்து கொண்ட பயிற்சி கையெழுத்து கூட கற்றுக்கொண்டார். கையெழுத்து கூட கற்றுக்கொள்வதற்கு 6 மாதமா? எந்த ஒன்றிலுமே ஒரு கொள்கையை காட்டுவது கலைஞர்களுடைய இயல்பு. கலைஞர்களுடைய கையெழுத்தை உற்று பாருங்கள். கலைஞருடைய கையெழுத்திலே தமிழ்நாடு தெரியும், தமிழ்நாடு வேண்டும் என்பதை பெயரிலேயே போட்டு காட்டினார். அதைத்தான் அடுத்த வருடத்து பெயராக வைத்தார் தமிழ் அரசு. ஒவ்வொன்றுக்கும் இப்படி காரணத்தோடு செய்கின்ற, வரலாற்றுணர்வோடு நிறைவேற்றுகின்ற படியைத்தான் சுயமரியாதை இயக்கம் செய்தது. பெரியார் செய்தார். அந்த பெரியார் நீதி கட்சி 38 அந்த ஆண்டுதான் சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி 2 சேர்ந்து நடத்தியதுதான் மொழி போராட்டம். 1938 மொழி போராட்டம். உள்ளூருக்கு அவரவர் தாய்மொழி, உலகத்துக்கு ஆங்கிலம். அவ்வளவுதான். ஆங்கிலம் அந்நிய மொழி, யாருக்கும் அந்நிய மொழி என்று நாடாளத்திலே ஆட்சி மொழியது. இதெல்லாம் உங்களுக்கான செய்தி. நாடாளத்திலே ஆட்சி மொழியது ஆங்கிலம், அது இந்திய மொழிதான். எல்லாருக்குமான சுவை ஒன்றாக இருக்க வேண்டும். நீ 2 கிலோவை தூக்கி கொண்டு ஓடுவாய், நாங்கள் 250 கிலோவை தூக்கி கொண்டு நகர்ந்து வர வேண்டுமா? முச்சுவாங்க. யாருக்கு நிர்வாக ஓட்டப்பந்தயத்தில் எதற்காக 3 மொழி? 3 மொழி உண்டு அவருடைய மாநிலத்தில். எங்கே உண்டு 3 மொழி? எல்லா மாநிலத்திலும் இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் ஒரே எழுத்துத்தான். இந்தி வைத்திருப்பான், கூடையில் சமஸ்கிருதம் வைத்திருப்பான். 2 ஒரே மொழிதான் அவனுக்கு. ஆங்கிலத்துக்கு ஆசிரியரே இல்லை. இப்பொழுது கூட நம்முடைய நிதியமைச்சர் சொல்லுகிறார், பழைய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள், எனக்கு தெரியும் வடநாட்டானை பற்றி,
வேதமானத்துக்கு ஆங்கிலத்துக்கு ஆசிரியர் கிடையாது. அவனுக்கு ஒரே மொழிதான். இங்கே மும்மொழிக்கு இயக்கம் நடத்துகிறவன் இருக்கிறான். இளிச்சபாய் கூட்டம் இங்கே தானே, எட்டப்பொருள் இங்கே தானே. யார் யார் இந்த அடையாளம் காட்டுகின்ற முயற்சி 38 தொடங்கியது. கட்டாய பாடம் இந்தி என்றார்கள். பெரியார் எதிர்த்தார். அவருக்கு பின்னால் திறந்து வந்தவர் தான் பக்கத்தில் இருக்கின்ற பல்லாவரத்தில் இருந்த மாலை அடிகள். அவர் சைவம் உடல் முழுவதும் திருநீற்றுப்பட்டை. அவர் சைவம் அடித்தால் காப்பாற்றிக் கொள்ள முடியும், தமிழ் அடித்தால் காப்பாற்ற முடியாது. எல்லாரும் பெரியார் ஏகாரமசாமி பின்னால் அடிமத்து இல்லங்கள் என்றார். மறைமுறை கூடவே சாசுந்தர பாரதியார் அவர்களை முதன்மைப்படுத்தி நான் படித்தது வெறும் 4ஆம் வகுப்பு தான், உங்களை கூட அறிஞர்கள் சொன்னாதான் சமூகம் நம்பும் என்று அறிஞர்களை முதன்மைப்படுத்தி பெரியார் தன்னை ஒரு களப்பணியாளராக காட்டிக்கொண்டு 1.5 ஆண்டு காலம் நடத்திய போராட்டம் தான் 38 மொழி போர். 38 மொழி போர் 1.5 ஆண்டு காலம் நடந்தது. பெரியார் நடத்துகிற போராட்டம் அடையாள போராட்டம் அல்ல, அரசியல் சட்ட ஏய்ப்பு போர். 10,000 பேர். ஐயா அனுமத்தவர்கள் 3 ஆண்டு காலம் சிறை. எத்தனை குடும்பங்கள் விழாயின? ஒவ்வொன்றிலுமே இறுதி வரை முடிவு தெரியும் வரை போராடுவதுதான் பெரியாருடைய வழக்கம். அப்படித்தான் 1940 1.5 ஆண்டுக்கு பிறகு 1940 பிப்ரவரி 21ஆம் நாள் கட்டாய இந்தி ஒழிக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாள். இதைத்து பேச வேண்டும். எந்த இயக்கம் பேசலையே, எல்லாரும் திராவிடம் தான். பிப்ரவரி 21க்கு வங்காளத்தான் உரிமை கொண்டாடி வருகிறான். எங்கள் வங்காளத்தில் 4 பேர் இறந்து விட்டார்கள். அதற்கு பிப்ரவரி 21 கட்டாய இந்தி ஒழிக்கப்பட்டதா, அதில் காப்பாற்றப்பட்டது தமிழ் மட்டுமல்ல, இந்திய மொழிகள் அனைத்தும். அவற்றை நாம் பேச மறந்தோம். இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய படம் ஒன்று பெரியார், இன்னொன்று அம்பேத்கர். சொன்னவர் ஐயா ஆனந்தவர்கள். ஆனந்தவர்களை பற்றி பேசினவர்கள் நேரம் இல்லை, அது போகும். ஐயா ஆனந்தவர்கள் ஏன் சட்டம் இயற்றி இங்கேதான் உலகம் முழுவதும் இருப்பவர்கள் இளைஞர்களுக்கு தான் செய்தெல்லாம் போகணும். அவங்க தான் பேசினதெல்லாம். இந்த கூட்டம் நடந்து கொண்டிருப்பது இங்கே இருக்கின்றவர்களுக்காக மட்டுமல்ல, இதே போல் 4-5 மடங்கு கூட்டம் இணையத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் காணொலியில் பதிவாகி கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இருப்பவர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் 2 பேர் தான். ஆனால் இந்தியாவில் மட்டும் கூடுதலாக கொண்டு படிப்பு மறுக்கப்பட்டவர்கள். அந்த படிப்பு மறுக்கப்பட்டவர்களுக்காகத்தான் செய்ய முடியாது என்று சொன்னார். பலவற்றை நாம் பார்த்தோம். இன்று வரைதான். அன்றைக்கு முந்தைய இருந்தது பார்க்கக்கூடாது, அன்சியபிள், நெருங்கக்கூடாது, அந்த அப்ரோச்சபிள், அதெல்லாம் வைக்க போராட்டம். வீதியிலே நடக்கக்கூடாது என்பது. 3வது தான் அன்டச்சபிள், அது அதே தாங்க. அது 3 தொட்டால் எதிர்த்து படுமா, நாங்க தோடாத போகிறதம்மா, பார்த்தாலே பாவதோஷமா, நாங்க பார்க்காத கட்சியதம்மா. இந்த கொடுமையை செய்தது எந்த மதம்? இந்து மதம். அதை குடி தோண்டி புதைப்பது அவசியம். வைத்திருக்கோம். மறுபடியும் என்கிறார். நாங்கள் ஒன்றாக்கணும். நீ ஒன்றாக்க போறியா? உழவு கொடுக்க போகிறாய். மறுபடியும் இருப்பதை மாற்றாதே என்பது சனாதனம். சேர்த்து இருப்பதை மாற்றாதே என்பது சனாதனம். இருப்பதை மாற்ற வேண்டும். இருக்கும் நிலை மாற்றும் ஒரு புரட்சி மனப்பான்மை ஏற்படுத்தல். பிறருக்கு உழைக்கும் எழுத்தாளர் கடனாம். எழுத்தாளருக்கு மதுதான், பேச்சாளருக்கு மதுதான், கலைஞர்களுக்கும் மதுதான், தொண்டர்களுக்கும் மதுதான். இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது, மாற்றி காட்ட வேண்டும். புரட்டிப்படுவதுதான் புரட்சி. அந்த புரட்சி வர வேண்டும் என்றால் அடிப்படையிலே கல்வி அறிவு வர வேண்டும். எழுத்தறிவு இல்லாத சமூகத்திலே இந்த விழிப்புணர்வு வர. எழுத்தறிவை கொடு. படிக்கக்கூடாதுங்களா? படிக்கிறதுக்கு ஒரு சாதி வச்சிருக்கிறான். ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தொழில், படிப்புக்கும் ஒரு சாதி. அவனை படிக்கிறது மட்டும்தான் தொழில். 1921 தான் திராவிட இயக்கம் நீதி கட்சி மாற்றியது, ஆணை போட்டது. அதை சரியாக புரிந்து கொண்டவர் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். 1921 செப்டம்பர் மாதம் 16ஆம் நாள் தான் அந்த வகுப்பு வாரி உரிமை சமூக நீதி ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அடுத்த நாள் பெரியார் பிறந்த நாள். பெரியார் பிறந்த நாள் இப்பொழுது அறிவித்திருக்கிறது நம்முடைய அரசு. சமூக நீதி நாள். அம்பேத்கருடைய பிறந்த நாள் சமத்துவ நாள்.
வரலாறுடைய பிறந்தநாள் கருணை நாள். ஒவ்வொன்றுக்கும் வரலாறு இருக்கிறது, இணைத்து பேச வேண்டும். அண்ணாமலை போன்ற ஆசிரியர்கள் பேச வேண்டும், கல்பறைகளை பேச வேண்டும். சமத்துவ நாள் என்பது காரணம் முதல் நாள் தான் சமூக நீதி ஆணைய பட்டம். அதைதான் பட்டம் நடைமுறைக்கு வந்துச்சா? யாராவது நிறுத்தி வச்சுட்டா 1928 வரை நடைமுறைப்படுத்த உடனே பார்க்கிறார்கள். நீதி கட்சிக்காரனே, எல்லா மக்களுக்கும் படிப்பு கொடுத்த ஆணையிட்டு இருப்பவனே, நான் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டேன் என்று 7 ஆண்டு காலம் தெரிவித்தார். 1928 தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. பெரியாருடைய தொடர் முயற்சி. இன்றைக்கு நாம் வெள்ளை சட்டை போட்டுக் கொண்டு நாட்காலையில் அமர்ந்து கொண்டுதான் அப்புறம் எப்ப முடிப்பீங்க, இங்கே சாப்பாடு உண்டா இல்ல பேச்சு கொடுத்தான் நினைச்சு கொண்டிருக்கிறோமே. இந்த வாழ்க்கை வழங்கியது யார்? திராவிட இயக்கம். இந்த படிப்பை இந்த பணியை நம்முடைய குடும்பத்திற்கு வழங்கியது யார்? தந்தை பெரியார். 28 தான் 34 ஒன்றிய அரசையே கற்றுக் கொடுத்தார் பெரியார். ஒன்றிய அரசு மத்திய அரசு அங்கதான வேலைவாய்ப்பு அதிகம், அஞ்சல் துறையில் கொடு, வளவண்டி துறையில் கொடு. 34 இத்தனையும் பெரியார் பெற்றுக் கொடுத்தார். அத்தனைக்கு சேர்த்து வழிச்சு எடுத்தாங்க. 1950 ஜனவரி மாதம் 26ஆம் நாள் அரசியல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதுவரை கொடுக்கப்பட்ட அத்தனை வகுப்புரிமை ஆணையம் நீக்கப்படுகிறது. இனி சமூக நீதி வகுப்புரிமை வகுப்பாரி உரிமை ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு கிடையாது. சட்டம் வந்தாச்சு. யாருக்கும் தெரியல. அரசியல் நிர்ணய சபையிலே ஈடுபட்டிருக்கிற தமிழ்நாட்டு பெருமக்கள் எல்லாம் பெருமக்கள் தான் இடையில வருத்தம் தெரியல. பெரியார் தான் திருத்து என்றார். 4வது படித்த பெரியார் செய்த செயல் இருக்கிறதே, நாம் சொல்றோம். 6ஆமை அன்சியபுல் ரிசர்ச், அண்டாமை நெருங்காமை, அந்த புலச்சவர் அதான் வைக்கும் படிச்சாச்சு. திருந்தாமை படிச்சாச்சா இல்லையா? அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ்ட் சட்டத்தில் இருக்குது. அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ்ட் என்று சட்டத்தில் இருக்கு. அன்டச்சபிலிட்டி என்பதை பேர்கோட்டுக்குள் போட்டிருக்கிறான் என்று கண்டு காட்டியவர் 4வது படித்த பெரியார் மட்டுமே. உலகத்தில் எந்த நாட்டு சட்டத்திலாவது எந்த ஒரு சொல்லாவது அப்பாஸ்ட்ரதியில் இன்வெர்டட் கமாஸில் மேற்கோள் குறிக்குள் ஒரு சொல் உண்டா என்று பெரியார் கேட்ட பிறகுதான் எல்லாரும் புரட்டி பார்த்தார்கள். இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. அந்த சொல்றது தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது. மேற்கோள் குறிப்பில் இருப்பதனால் என்ன பொருள்? கோவில் கருவறைகளை தவிர இன்று வரை கருவறைக்குள் கால் வைக்க முடியாது. இன்று வரை கற்பகத்தின் மூலஸ்தானத்திற்குள் எந்த சூத்திரமும் கால் வைக்க முடியாது. அங்கே தீண்டாமை பாதுகாக்கப்படுகிறது சட்டப்படி. தீண்டாமையை ஒழிக்கப்படாத நாட்டில் சாதி ஒழிக்கப்பட்டு விடுமா? சாதி இருக்கும் வரை சாதியின் பெயரால் இடஒதுக்கீடு வழக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். மற்றவரையும் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு காலத்திற்கு இடஒதுக்கீடு இருப்பார்கள். சாதி ஒழிக்கப்படும் வரை சாதியின் பெயரால் சலுகை காட்டு, அதான் இடஒதுக்கீடு. சட்டத்திலே இல்லை, ஒழிச்சுட்டான். சட்டத்தை மாற்று நடத்திய போராட்டம் 1951 தான் முதல் முறையாக அரசியல் சட்டம் திருத்தப்பட்டது. அதுதான் 15 உட்பிரிவு 4. அப்படி திருத்தப்பட்டதனாலே தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பெரியார், தமிழ்நாட்டில் மட்டும் வாழ்ந்த பெரியார் இந்தியாவுக்கு என்ன செய்தார்? பிற்படுத்தப்பட்டவரின் தலைவர் பெரியார், தாழ்த்தப்பட்டவருக்கு என்ன செய்தார்? என்ன செய்தார் எங்களுக்கு தெரியலையே. சொல்லக்கூடாதுதான். அதற்கு தான் இந்த கூட்டம். இந்தியா முழுமைக்கு பெற்றுக் கொடுத்தார். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அம்பேத்கர் பெற்றுக் கொடுத்தது வேலை வாய்ப்புக்கு மட்டும். பெரியார் பெற்றுக் கொடுத்த முதல் திருத்தத்தினாலே தான் தாழ்த்தப்பட்டவர்கள் கல்வியில் உரிமை பெற்றார்கள். இதே சென்னை ஒரு அம்பேத்கர் விழாவிலே ஐயா ஆரம்பித்தவர்கள் பேசிய பொழுது ஒரே கூச்சல், என்ன நீ அம்பேத்கரை அவமானப்படுத்துறியா? எங்க அம்பேத்கர் தான் எங்களுக்கு வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர், இல்லாததான் சொல்லாது என்பது கூட கூச்சல் போட்டார்கள். நல்ல வேலை. அம்பேத்கர் நினைக்கிறது என்னுடைய பேராசிரியர் டே தங்கராஸ், நல்ல அம்பேத்கர் அறிஞர் அதாவது இருந்தார். அவர் தான் உடனே மேடையில் ஏறி ஆணையத்தவர்கள் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும், சார்ந்து இல்லாமல் அவர் எதையும் சொல்ல மாட்டார், ஆணையத்தவர்கள் சொல்வது சரி என்று அவர் சொன்ன பிறகுதான் அப்படியா என்று புரிந்து கொண்டது. அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், நாம் தெரிந்து கொண்டோமா? இதுவரை எனி கிளாஸ் சட்டம் இயக்குகிற பொழுது சட்டத்தை உருவாக்குகிற உரிமையை அம்பேத்கர் கொடுக்கவில்லை, அதை ஒழுங்குபடுத்துகிற உரிமையை தான் கொடுத்தார்கள். எழுதியவரெல்லாம் எண்ணம் தலைமையிலுள்ள ஒரு குழு, அவர்கள் எந்த வகுப்புக்கு வேண்டுமோ அரசதை காட்டலாம் என்று எழுதிவிட்டார்கள். அம்பேத்கர், அண்ணன் அம்பேத்கர் யாரை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு
மட்டும் உரிய தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அந்த அம்பேத்கர் தான் ஜெடி கிளாஸ் என்பதிலே நடுவிலே ஜெடி பேக்வேர்ட் கிளாஸ் என்று உழைத்தார். அந்த பேக்வேர்ட் கிளாஸ் என்ற ஒரு சொல்லை அம்பேத்கர் உழைக்காமல் விட்டிருந்தால் இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்க போவதில்லை. இதையும் கண்டுபிடித்து சொன்னவர் அறிஞர் ஆணைமுத்து, பெரியார் அறிஞர் ஆணைமுத்து. 2 சட்டத்தையும் வைத்து பார்த்துட்டேன், ராகுலுக்கு சட்டத்தை வைத்து பார்த்துட்டேன். டெல்லி உலகத்துல எந்த ஒன்றையும் அவர் கடப்படிதான் நேரம் போவார். எம்மன் ராயினுடைய வரலாற்றை எழுதிய ஆசிரியர் நேற்று பார்த்து விட்டேன். ராய் போன எல்லா நாடுகளுக்கும் இந்த வரலாற்றாசிரியர் போயிருக்கிறார். நாம் அப்படி போக வேண்டும், பெரியார் எங்கெல்லாம் சென்றார் அங்கெல்லாம் நான் செல்ல வேண்டும் என்று சொன்னவர் ஆணையத்து அவர்கள். ஆணையத்து வந்தார். நான் எழுதிய மிகச்சிறந்த அன்னைக்கு ஒரு பெரிய நூல், அது ஒரு 700 நூல். அந்த சூழல் வரலாறு என்பதை வெளியிடுவதற்கு பாரதிராஜா வந்திருந்தார், மணிமன்னன் வந்திருந்தார், புலயமித்தர் வந்திருந்தார், எல்லாம் பெருமாட்கள் தான், பிரபலமானவர்கள் தான். அத்தனை பேரும் வந்திருந்தாலும் கூட அதை வெளியிடுகின்ற உரிமையை பெற்றவர் ஐயா ஆனந்த் அவர்கள். ஆனந்த் அவர்கள் வெளியிட சொன்னோம். அவருக்கு நம்முடைய என்ன பாரதிராஜா, மணிவண்ணன், புலயமித்தர், ஐஏஎஸ் அதிகாரி எஸ்ஆர் கற்பண்ணன் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்கிறாங்க. என்ன வெளியிட சொல்கிறீர்களே என்றால் அவர்களுக்கு இருப்பது வெறும் விளம்பரம் மட்டும்தான். இதை வெளியிடுகின்ற முழு தகுதி இருப்பது உங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் தான் பெரியாரை கற்றுப்படுத்தினீர்கள். பெரியாரியல் என்ற ஒரு கோட்பாடாக உருவானது. பெரியாரியல் என்ற ஒரு கோட்பாடாக உருவான பிறகுதான் இதே சென்னை மாநகரிலே இந்தியா இயக்கின்ற மாபெரும் வரலாற்றறிஞர் ராமச்சந்திர குஹா வெளியிட்டார் புத்தகம். நவீன இந்தியாவை வடிவமைத்தவர்கள் என்ற நூலுக்கு பெயர். மதுரை 19 பேரை குறிப்பிடுகின்றார். 19 பேரிலே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பெரியார் மட்டுமே. நிருபர்கள் கேட்டார்கள், ஏன் மற்றவர்களை குறிப்பிடாமல் பெரியாரை மட்டும் குறிப்பிடுகிறீர்கள்? பெரியார் மட்டும் தான் தத்துவப்படுத்தப்பட்டவர். யாரா? ஆணைத்தவர்களா? பெரியார் மட்டுமே சுயசிந்தனை உள்ளவர். பெரியார் மட்டுமே பல தலைமுறைக்கு பயன்படுகின்ற செய்தியை வழங்கி இருப்பவர். இந்த அளவுகோலை வைத்துத்தான் நாங்கள் எழுதியிருக்கிறோம். நவீன இந்தியாவை உருவாக்கியவர்களிலே முதன்மையானவர் பெரியார். சொல்லுகிறவர் கர்நாடகாவை சேர்ந்த ராமச்சந்திர குஹா. சின்ன சின்ன புத்தகங்களாக இருந்தவற்றை எல்லாம் திரட்டி ஒரு கோட்பாடாக சித்தாந்தமாக பழகியவர் ஐயா ஆனந்த் அவர்கள். அவருடைய பெருமை அந்த நாட்டுக்கே சொல்லணும் என்று விரும்பினார். அந்த சூழல் வரலாறு வெளியிட்ட உடனே அவர் சூழல் வந்தது நினைவாக நாளைக்கு நான் மலேசியா போறேன், பெரியாருக்கு எல்லாம் போனாலும் அங்கெல்லாம் போக வேண்டும் என்பதற்கு ஒரு தொடக்கம். மலேசியா போகிறேன், பெரியார் என்னெல்லாம் பார்த்தாரோ அவற்றையெல்லாம் அவலத்தில் எடுக்க போகிறேன். ஆனால் சூழல் வரலாறு வெளியிட்டது நினைவாக நான் இன்று முதல் தாடியை விடுகிறேன் என்று வெளியிட்டார். பெரியார் மலேசியாவிலே தாடியை வளர்த்தார். தாடி இல்லாமல் சென்ற பெரியார் தாடியோடு வந்தது 1929 மலேசியாவில் இருந்து. ஆணைமுத்து அவர்கள் மலேசியாவுக்கு போகின்ற பொழுது தாடி விட்டார் சூலூரில். இது 1999 ஜனவரி 14ஆம் நாள். எந்த கோவையில் அவர் தாடியை விட்டாரோ அந்த கோவையில் 2011 உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் படுத்திருந்த பொழுது அவரை பார்ப்பதற்காக அவரை விடுதி சென்று பார்த்து மயங்கிய நிலையிலே கிடக்கிறார் ஐயா ஆணைத்தவர்கள் விடுதியிலே. இதற்காக பெரியார் 4ஆம் வகுப்பு வரை வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லிவிட்டார். வெற்றி பெற்ற செய்தி அரசியல் கசட்டில் வந்திருக்கு. அந்த கசட்டை பார்க்க வேண்டும். அவர் 18 பதவிகளை தூக்கி இருந்தார் என்று சொல்கிறார்கள். என்னென்ன 18 பதவி, எத்தனை ஆண்டுகள் வசித்தார், எப்பொழுது தூக்கி இருந்தார், சார்பு வேண்டும் என்பதற்காக ஒரு வரலாற்றறிஞர் அப்படிதான் இருக்கணும். பிறவியிலேயே வரலாற்றறிஞர் அவர். எந்த ஒன்று எதிர்பார்க்காமல் வாழ்ந்த வரலாற்றறிஞர் அவர். தன்னுடைய இறுதி மூச்சை இந்த தாம்பரத்திலே நிறுத்திய வரலாற்றறிஞர் அவர். அவருடைய நூற்றாண்டு விழாவை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் என்பது பொருத்தம். அவர்தான் அந்த சான்று வேண்டும் என்பதற்காக ஆவணக்கால பக்கத்திலே 1000 பக்கங்களை புரட்டி 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 அதை உள்ள தூசு உடம்புக்கு சேராமல் அந்த கிருமிகள் எல்லாம் உள்ளே புகுந்து நோய்வாய்ப்பட்டு விடிய காலையிலே மயங்கி கிடக்கிறார். சிறுநீர் மழவெல்லாம் போய் நிறைய பேருக்கு அப்படி போயிருந்தவரை காப்பாற்றியவர் இங்கே இருக்கிற தேவராச அவர்கள் எழுதுகிறது. தேவராஜ அவர்களும் இன்னொரு தோழர் சரவணகுமார், இந்த 2 பேரும் தான் காப்பாற்றினார்கள். அந்த இடத்துல ஓய்வு பெறுகிறேன். ஓய்வு பெற்றதுனால எனக்கு ஒவ்வொரு தொகையாக படம் வந்து கொண்டே இருந்தது. உடனே நான் சொல்லிவிட்டேன்,
ஐயாவை காப்பாற்ற எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை, நீங்கள் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடுக்க என்று சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டோம். ஆனால் அது மட்டும் போதாது, அங்கே அவருக்கு அருமை நடத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அருமை நடத்த வேண்டும் என்றால் ரத்தம் உறவு வேண்டும் என்றார்கள். பண்டித செல்வம் இருக்கிறார் இங்கே, அங்கே ரத்த உறவு. இவர்கள் 2 பேரும் நாங்கள் அவருடைய பையன்ங்க மகன்ங்க என்று சொன்னார்கள். நாங்கள் அவருடைய மகன்ங்க எவ்வளவு செலவானாலும் செய்வோம் என்று எழுதி மகன்கள் என்ற இடத்துல கொடுத்து, மகன் இருக்கிறார், சென்னையில் இருக்கிறார், கோவையில் நடந்தது. மகன்கள் என்ற இடத்துல எடுத்து கொடுத்து அவருக்கு சிகிச்சை நடந்து மாலையில இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டிய அண்ணன் படத்துமணி அவர்களும் கோவைக்கு ராமச்சந்திரன் அவர்களும் அன்னைக்கு நான் ஆசையாக இருக்கிறேன். எழுந்த படத்தை கொடுக்க முடியும், ஆனால் விருப்பப்பட முடியாது. நான் பள்ளியில் 3 பேரும் போகிறோம். 3 பேரும் போய் அவசர சிகிச்சை பிரிவுகளை பார்க்கிறோம். எங்கே ஐயா ஆனந்த், எங்கே ஐயா ஆனந்த் என்று கேட்டோம். அங்கே இருக்கிற செவிலியர், இங்கெல்லாம் நிற்கிறீங்க, அவர்தான் பார்க்குறீங்க, எங்கே இருக்கிறோம். கண்ணெல்லாம் ஒட்டி போய் ஒரு எலும்பு கூடு படுத்திருக்கிறது. தாடி இல்லாமல், முடி இல்லாமல், மட்டையடிக்கப்பட்டு தாடி எடுக்கப்பட்டு படுத்திருக்கிறது. இந்த உருவம் ஐயா அடைந்து எங்கள் 3 பேருக்கு நம்பவே முடியவில்லை. தாடியை வளர்த்தது கோவையில், தாடியை எடுத்ததும் அதே கோவையில் சூடுறதான் விட்டார். 2011 இது என்ன ஆவாரோ என்று எண்ணினோம். ஆனால் மறுபடியும் மீண்டு விட்டார், பிழைத்து விட்டார். பிழைத்தவர் மறுபடியும் தாடி விட விட்டார், மறுபடியும் தாடி வளர்ந்துச்சு. அந்த பழைய தோட்டத்துக்கே வந்து விட்டார். மறுபடியும் போய் வருவாரா என்று எண்ணினோம். ஆனால் பலமுறை வந்தார். என்னுடைய கனவு 2. 1, பெரியாருடைய வரலாற்றை எழுத வேண்டும். 5 பாகங்கள். பெரியாருடைய சிந்தனைகளை தொகுத்தவர் ஆரம்பித்தவர்கள். வாழ்ந்த காலத்திலேயே சிந்தனையை தோற்றுகின்ற வாய்ப்பு எசனாளருக்கு கிடைக்கவில்லை. 300 ஆண்டுகளுக்கு பிறகுதான் செய்வா அவர் தொகுத்தார். புத்தருக்கு கிடைக்கவில்லை. 150 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆனந்தா என்ற ஒருவர் தம்மபதம் என்று தொகுத்தார். பெரியார் ஒருவருக்குத்தான் இந்தியாவிலேயே வாழ்ந்த காலத்திலேயே சிந்தனையை தொகுக்கும் பேர் கிடைத்தது. பக்கமாக படித்து காட்ட பெரியார் போதும் அப்புறம் என்று அவர் பாட்டுக்கு எடுத்து கொடுத்து 3000 வேட்டை பக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அது அச்சில மக்களை மட்டும் பார்த்திருந்தால் பெரியார் 5 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பார். நான் வாழ்ந்த காலத்திலேயே என்னுடைய சிந்தனை மருந்தை பார்த்து விட்டார். அவர் சிந்தனை மருந்து பொழுது அவர் என்னை வெளியிட்டவர் உத்தரமதிக்கர் கலைஞர். முதல் பதிப்பு வந்த பொழுது அவர் தான் வெளியிட்டார். 2ஆம் பதிப்பு வந்த பொழுது அவர் தான் வெளியிட்டார். இதே சென்னையிலே அண்ணா அரங்கத்திலே, அண்ணா அறிவாலயத்திலே, கலைஞர் அரங்கத்திலே வெளியிட்டார். அப்பொழுது ஆரம்பித்து பேசினார். என்னுடைய விருப்பம், விரைவில் நான் பெரியார் சிந்தனைகளை வெளியிட்டு விட்டேன், பெரியாருடைய வரலாற்றை வெளியிடுவேன், 5 வாரங்களாக வெளியிடுவேன் என்றார். இடையே என்னை எடுத்து என்பதை சொன்னார். பெரியாருக்கு என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றி விட்டேன். பெரியாருடைய எழுத்துக்களை தேர்ந்தெடுத்த பகுதிகளை தொகுத்து கொடுத்து விட்டேன். என்னுடைய எழுத்துக்களை நீங்கள் தொகுக்க வேண்டும் என்றார். எப்பேற்பட்ட பொறுப்பு எனக்கு! என்னிடத்தில் சிந்தனைகள் எல்லாமே இருந்தது. இன்னொரு தோழர் ஜனநாயகன் என்று பெயர் 1-2 இல்லாது அவரிடத்தில் 5 தொகுதி, முதல் 5 தொகுதி மட்டும் கொஞ்சம் முன்ன பின்னமாக இருந்தது. அவரிடத்தில் வாங்கி கொண்டு ஆனந்த் அவர்களுடைய எழுத்து அத்தனையும் தொகுத்தோம். என்ன பேர் வைக்கலாம்? ஆனந்த் சிந்தனை என்ன வைக்கின்றார். பெரியாருக்கு மட்டும்தான் சிந்தனை, உங்களுக்கு வேறு பேர் வைக்கலாம். ஒரு 7-8 பேர் எழுதணும். அதில் வந்ததுதான் திருச்சி ஆனந்த் கருத்து கருமூலம் 14 தொகுதி. அதை வெளியிடுகின்ற வாய்ப்பை ஐயா அவர்கள் வழங்கினார். ஆனால் பெரியார் வரலாறு வெளியிடுகின்ற வாய்ப்பை காலம் அவருக்கு வழங்கவில்லை. அடுத்த இன்னொரு கிழமும் அவருக்கு இருந்தது. மொத்த மக்களுக்கு இடஒதுக்கீடு போக வேண்டும். கொச்சியிலே ஆர்கேசனும் செட்டியார் இந்தியாவுடைய முதல் நிதியமைச்சராக இருந்தவர். அங்கே தீவானாக இருந்த பொழுது 100 விழுக்காடு பிரித்து கொடுத்தார். ஆங்கிலேயர் ஆட்சியிலே 100 விழுக்காடு பிரித்து கொடுக்கப்பட்டது. அதே போல் பார்ப்பதற்குரிய இடஒதுக்கீட்டை கொடுப்போம், எல்லா ஜாதிக்கும் கொடுப்போம். 100 விழுக்காடு விகிதாச்சார பங்கீடு 1 கோடி ரூபாய் கொடுத்து விட்டால் போதும், இந்தியாவை ஆட்டி வைப்பேன் என்று சொன்னார் ஐயா ஆனந்த் அவர்கள். எத்தனையோ கோடி இந்த இடத்திலுமே குவிந்து கிடக்கிறது. ஆனால் ஆனந்த் ஐயா அவர்களுக்கு கொடுப்பதற்கான சூழலோ பணம் வராமல் போய்விட்டது. 100 விழுக்காடு விகிதாச்சார பங்கு வரத்தான் போகிறது. இன்றைக்கு நடப்பது என்ன? ஒற்றையாட்சி, பெரியின் பெடரலிசம், ஆபத்தில் கூட்டாட்சி என்ற ஆங்கிலத்தில் எழுதினார். அவருடைய மொழிபெயர்ப்பு கூட வந்திருக்கிறது. கூட்டாட்சி வேண்டும், மொழி சமத்துவம் வேண்டும் என்றால் இந்தி ஒழிக்கப்பட வேண்டும். பிறவி சமத்துவம் வர வேண்டும் என்றால் வடமொழி மந்திரம் ஒழிக்கப்பட வேண்டும்.
புரோகித தலைமை உடைக்கப்பட வேண்டும். என்னுடைய கனவு 100 விழுக்காடு விகிதாச்சாரம் வர வேண்டும் என்று சொன்ன அந்த ஐயா ஆனந்த் அவர்களுக்கு இது நூற்றாண்டு. அவருடைய நூல்களை வெளியிட்ட கலைஞர் அவர்களுக்கு நூற்றாண்டு. ஆனந்த் அவர்களுடைய 2 பையன்கள் இங்கே பண்ணியிருக்கிறார். அடுத்தவர் வீரமணி வெற்றி, 2 பேருடைய திருமணம் நடத்தி வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். கலைஞர் நூற்றாண்டு அல்லவா, எனக்கு சிந்திக்க வேண்டும். 2 பேருடைய திருமணத்திற்கு அழைத்த கொடுத்து கூட அனைத்தவர்கள் செல்லவில்லை, பண்டிகைதான் சென்றார். ஒரு முதல்வரை அழைப்பதற்கு கூட நான் செல்ல மாட்டேன் என்றார். அந்த கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆனவுடனே பெரியார் விருது அனைத்தவர்களுக்கு தான் என்று அறிவிப்பதற்கு முன்னால் அவரிடத்தில் ஒப்புதல் கேட்டுக்கொள்வோம் என்று அனைத்தவர்களிடத்தில் பேசினார். உங்களுக்கு தான் ஒப்புதல் பண்ணுவோம், முதல் பெரியார் விருது, அப்புறம் ஆட்சியில் எல்லாம் போயிட்டேன், இப்ப ஆட்சிக்கு வந்துட்டேன், முதல் பெரியார் விருது உங்களுக்கு தான் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்ல ஆனந்தவர்கள் என்னை விட இந்த இயக்கத்துக்கு நல்லா பாடுபட்டவர் திருவாரூர் தங்கராசன், அவருக்கு கொடுங்கள், அவர் கொடுக்கலாம். அப்புறம் இப்படி வாங்கிக்கங்க, இல்ல அரசு கொடுக்கறதுல வாங்குறது இல்லை, ஒரு கொள்கை வச்சிருக்கிறேன், நீ மேடைக்கு வந்து வாங்க வேண்டாம், நான் வந்து வீட்டில் கொடுக்குறேன். கலைஞர் அப்படி இறங்கி போய் பேசினேன். இதெல்லாம் சொல்லவில்லை. சராசரி மனிதனாக வீதியில போய் கொண்டிருந்தா வீட்டுக்கு வந்து கொடுக்கிறேன் முதலமைச்சர் சொல்லுகிறார். அது கொடுத்து நீங்க என்ன கொடுத்தாங்க, பெரியார் கொள்கையை பரப்புவதுதான் என்னுடைய கொள்கை, அதை எப்படி எப்படி எல்லாம் பரப்பலாம் என்று கேளுங்கள், நான் வருகிறேன், நீங்க சொல்லுகிற இடத்துக்கு வருகிறேன், இந்த விருதுகளை எனக்கு வேண்டாம் விட்டுருங்க, திருவாரூர் தங்கராசன் அவர்களுக்கு கொடுங்கள் என்று வலியுறுத்த விருது வழங்கப்பட்டது திருவாரூர் தங்கராசன் அவர்களுக்கு. ஆனந்த் அவர்கள் மறுத்ததார். அவற்றையெல்லாம் புரிந்து கொண்ட கலைஞர்கள் தான் தன்னிடத்தில் நேரடியாக வந்து ஒப்புதல் கேட்காத, நான் மூலமாக ஒப்புதல் கேட்டான், தனக்கு வந்து நேரிடத்தில் அழைத்து கொடுக்காம மகனிடத்திலே கொடுத்த, பணியிடத்திலே கொடுத்த ஆனந்த் அவர்களுடைய மனவிழாவிற்கு, மகனுடைய மனவிழாவிற்கு எப்படி செல்வது என்று கூட ஒதுக்காமல் தாம்பரத்துக்கு வந்து விட்டார். வந்த இடத்துக்கு திருமணம் நடப்பது மாடி, அவரும் நடக்க முடியாதவர், மின் தூக்கி லிப்ட் இல்லாத எந்த மண்டபத்திற்கு வரமாட்டார், எந்த திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டார். முதல் நாளை உளவுத்துறை வந்து பார்த்து விட்டது. இருந்தாலும் நான் நடத்தி வைக்கும் திருமணம், ஆரம்பித்த மகனுடைய திருமணம், எவ்வளவு துன்பம் வந்தாலும் பரவாயில்லை, படிக்கட்டியை வந்து விடுவேன் என்று ஆணைமுத்து அவர்களுடைய மகன் திருமணம், 2 மகனுடைய திருமணத்தை நடத்தி வைக்க முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒருவரத்தில் சரி, இன்னொருவர் 2 பேருடைய சூழலை கையை போட்டுக்கொண்டு மாடிப்படியிலே துன்பத்தை பொறுத்துக் கொண்டு ஏறி வந்து மனவிழாவில் நடத்தி வைத்தார். ஆணைமுத்து அவர்கள் உள்ள மதிப்பா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். கலைஞரை நினைக்கிறோம், ஆனந்த் அவர்களை நினைக்கிறோம், இருவரை உருவாக்கி செய்ய முடியாத இயக்கத்தை நினைக்கிறோம். இங்கே எல்லா இயக்கங்களும் சேர்ந்தவர்கள் கூடியிருக்கிறோம். நமக்கு தேவை பொது சிந்தனை. பார்ப்பனர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். பார்ப்பனர்கள் எனக்கான மொழி சமஸ்கிருதம் என்பார், எங்களுக்கான மொழி தமிழ். எனக்கான தலைவர் சங்கராச்சாரியார் என்பார். எந்த இயக்கத்தில் இருந்தால் சங்கராச்சாரிக்கு மாற்றாக பேச மாட்டார். உனக்கான தலைவர் சங்கராச்சாரி, எங்களுக்கான தலைவர் தந்தை பெரியார், எங்களுக்கான நூல் பகவத்கீதை என்பார்கள், எங்களுக்கான நூல் திருக்குறள். எந்த இடத்தில் நாங்கள் சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீ 2 கையால் விட்டால் நாங்கள் 10 கையால் ஆசீர்வதிப்போம். முதலமைச்சரை வந்தாலும் மேடையிலே அமர்ந்திருந்தாலும் மேடை மேல மேடை போட்டுத்தான் நாங்கள் அமர்வோம். எந்த இடத்திலும் சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சமத்துவ மறுப்பு அவனுடையது, எந்த இடத்திலும் சமத்துவம் நம்முடையது. அதற்காக வந்ததுதான் துண்டு. இடுப்பில் கட்டிய துண்டை தோளில் போடுங்கள், தோளில் போட்ட துண்டை அடுத்தவருக்கு போடுங்கள், அடுத்தவர் போட்ட துண்டை நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள். சமத்துவம். எங்களுக்கான மொழி தமிழ், எங்களுக்கான தலைவர் பெரியார், எங்களுக்கான நூல் திருக்குறள், எங்களுக்கான கோட்பாடு சமத்துவம். இந்த நாடுக்கு உதவியாக இருக்கிற யாராயிருந்தாலும், நாளிலே ஒன்றில் உதவியாக இருந்தாலும் சரி, ஒத்துழைத்தாலும் சரி, கை கொடுக்குவோம், கருத்தில் வெல்வோம், ஒன்று கொடுவோம், உயர்வோம், சுயமரியாதை பெருமையை காப்போம்.